அன்னியாசை ஆர்மீஸ். இன்றைக்கி நம்ம ஜேகே ஃபுஃபானா சீக்ரெட் மாஃபியா ப்ரொஃபஸர் அதோட பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் பார்ட் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க, ஓகேவா? சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட்டில் எப்படி பார்த்துருப்போனா, நீங்களும் ஜேகேவும் அங்கே வில்லூர் எஸ்டேட்ஸில் கஷ்டப்பட்டு நின்றுட்டு இருந்திருப்பீங்க. அதுவும் ஜேகே தான் உங்களை தாங்கி பிடிச்சிட்டு இருந்திருப்பாரு. அவர் கையெல்லாம் வலிக்குது, இருந்தாலும் உங்களை பிடிச்சிட்ருக்காரு. நீங்கள் அழுதுகிட்டே அவர் கண்ணை மட்டும் பார்த்துட்ருக்கீங்க. அவரும் உங்களை மட்டும் தான் பார்த்துட்ருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நல்ல வேலையாக உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ரூம்குள்ளே வந்துட்டா. வந்தோடனே இந்த காட்சியை பார்க்குறாளா, ஐயோ அப்படின்ட்டு ஷாக் ஆகுறா. அதுக்கப்புறம் கிட்ட வந்துட்டு, உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையா? ரொமான்ஸ் பண்ணுறாந்தா அங்கே தான் ரொமான்ஸ் பண்ணுமா, வேறு எங்கேயுமே உங்களுக்கு இடமே கிடைக்கலையா அப்படின்ட்டு அவள் சத்தம் போடுறா. அதை கேட்டு தான் நீங்களும் ஜேகேவும் நிதானத்துக்கு வரீங்க. வந்த பிறகு நீங்கள் தோற அப்படின்ட்டு நீங்கள் பதற்றத்தில் சொல்லிகிட்ருக்கீங்க. அவள் கூலாக வந்து திறந்து விட்றா. அப்போ ஜேகே உங்களை உள்ளே அனுப்பி விடுறதுக்காண்டி உங்களை அப்படியே உள்ளே தள்ளுறாரு. நீங்கள் அப்படியே உள்ளே வரும்போது உங்கள் ஃப்ரெண்டு அங்கே நின்றுட்டு இருந்திருப்பா. நீங்கள் போய் அவன் மேலே மோதிட்டீங்க. 2 பேரும் குப்புற அடித்து விழுந்து கிடக்குறீங்க. ஜேகேவும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ரூம்குள்ளே வந்துட்டு டோரெல்லாம் லாக் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் உங்களை பார்க்குறாரு. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் இன்னும் படுத்த மாதிரியே இருக்கீங்க. என்ன 2 பேர் படுத்துட்ருக்கீங்க, எந்திரிங்க அப்படின்ட்டு 2 பேரும் எந்திரிச்சு உட்காடுறீங்க. ஏன்டி என் மேலே இப்படி விழுந்த? இங்கே பாரு, என் கையெல்லாம் அடிபட்டுருச்சு. நீ ஏன் தான் இப்படி பண்ணுறியோ? உங்களுக்கெல்லாம் வேறு இடமே கிடைக்கலையா அப்படின்ட்டு அவள் கேட்டுட்ருக்கா. நீங்கள் என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்காத. நாங்கள் 2 பேர் எவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து தப்பிச்சு வந்திருக்கோம். லூஸ் மாதிரி பேசுகிற. என்ன பெரிய ஆபத்து? என்ன ரொம்ப பேசிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு அவள் கேட்குறா. நீங்கள் ஐயோ இவகிட்ட வேற வாய் கொடுத்துட்டோம். நாம் ஏதாச்சும் சொல்ல போய் இவன் நோண்டி நொங்க எடுத்துட்டானா முடிஞ்சுது. இவளுக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சிடும். ஜேகே அவ்வளோதான் என்னை கொன்று போட்டுருவார். யாருக்குமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. நான் வேறு இந்த அவசரத்தில் உளறிட்டேனே அப்படின்ட்டு ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே உங்களை தான் முறைச்சி பார்க்குறாரு. நீங்கள் ஃபஸ்ட்டே அவர் பேச்சு கேட்காம இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்கீங்க. இதில் நீங்கள் வேறு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வேறு சொல்கிற மாதிரி போயிட்டுருக்கீங்க. ஸோ அவர் முறைச்சி பார்க்குறாரு. நீங்கள் அப்போ தான் அவர் கையை பார்க்குறீங்க. அடிபட்டு ஒரு மாதிரி அவர் அந்த கம்பியை பிடிச்சிருந்துருப்பார்ல, அது ரொம்ப நாளாக வெளியிலேயே க்ளீன் பண்ணாமல் இருந்தனால அதில் கொஞ்சம் ஷார்ப்பாக ஒரு மாதிரியெல்லாம் இருக்குது. கரெக்டான ஃபினிஷிங் கொடுக்காம அந்த மெட்டல் இருந்தனால ஜேகே அது மேலே தான் கை வச்சுருப்பார். ஸோ லைட்டாக அங்கே கை கீறி ரத்தம் வந்துட்டுருக்கு. நீங்கள் அதை பார்த்தோன்னே ஐயோ கை அப்படின்ட்டு கையை பிடிக்கிறீங்க. ஜேகே அப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறாரு ப்ளீட் ஆகிட்டுருக்கிறது. அவருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய காயமாகவே தெரியல. ஏன்னா அவர் ஃபஸ்ட்டே ஒரு மாஃபியா, அவருக்கு எவ்வளவோ அடிபட்டிருக்கோம். ஸோ இந்த சின்ன காயம் அவருக்கு ஒன்றும் பெருசாகவே தெரியல. அப்போ நீங்கள் இருங்க நான் போய் மெடிக்கல் கிட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறீங்களா? அப்போ ஜேகே அப்படியே உங்கள் கையை பிடிக்கிறாரு. இருங்க, ஐயோ கையை வச்சுருக்கீங்க, கையை எடுங்க, உங்களுக்கு வலிக்க போகுது அப்படின்ட்டு சொல்கிறீங்க. ஏன்னா ஜேகே அந்த அடிப்பட்ட கையில் தான் உங்கள் கையை பிடிச்சிருப்பாரு. நீங்கள் கையெடுங்க, வலிக்க போகுது, இன்ஃபெக்ஷன் ஆகிடும் அப்படின்ட்டு பதறீங்க. ஆனால் அவர் இங்கே பாரு, ஃபஸ்ட்டு சொல்கிறத கேளு. இங்கே பாரு, எனக்கு தானே அடிபட்டிருக்கு, நீ எதுக்கு இப்போ இவ்வளோ துடிக்கிற? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நீ தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் மூக்கு நுழைக்காத. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி வேலை பண்ணுறதை பார்த்தேன், அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது. உன்னோட லிமிட்டில் இருந்துக்கோ, புரியுதா அப்படின்ட்டு அவர் உங்களை காப்பாற்றணும், உங்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்ட்டு ஒரு கோவத்தில் உங்களை திட்டுறாரு. ஆனால் உங்களுக்கு தான் ஒரு மாதிரி சோகமாயிடுச்சு. நீங்கள் அப்படியே பாவமாக பார்க்குறீங்க. அவர் அப்படியே அவர் கையை எடுத்துகிட்டு அந்த ரூமை விட்டு வெளியில் வந்துட்டார். அவர் வெளியில் போகிறத யுன் பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி நக்கெல்லாம் சிரிக்கிறான் பார்த்துட்டு. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு ஜேகே தான் அவன் ரூமுக்கு வந்து ஏதோ தேடி இருக்கான் அப்படின்ட்டு அவனுக்கு நல்லாவே தெரியும் போல். ஸோ அவன் ஜேகே போகிறத பார்த்து நக்கெல்லாம் சிரிச்சிட்ருக்கான். அவன் சிரிக்கிற கரெக்டாக ஜேகேவோட அசிஸ்டண்ட் பார்த்துடுறான். ஜேகேவை யுன் சீக்கிரட்டாக கண்காணிச்சிட்ருக்கான். அதே மாதிரி தான் ஜேகேவோட அசிஸ்டண்ட் யுன்னை கண்காணிச்சிட்ருக்கான். ஏன்னா ஜேகே தான் சொல்லியிருப்பாரு இவன் மேலே ஒரு கண் வச்சுக்கோ அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் கண்ணுக்கு கண்ணாக இருந்து அவன் பார்த்துட்டு அப்படியே கண்காணிச்சிட்ருக்கான் யுன்னை. இப்போது யுன் டோர் லாக் பண்ணிட்டு உள்ளே போயிட்டான். இங்கிட்டு நீங்கள் ஒரு மாதிரி அழுகிற ஸ்டேஜில் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு என்னடி ஆளை இப்படி பேசிட்டு போகிறான், அப்படி என்னடி பண்ணி தொலைஞ்ச? அவனை இவ்வளோ கோவப்படுத்தியிருக்க மாதிரி நீ பேசியிருக்கியா என்ன பண்ண? ஏன் அவன் அவ்வளோ கோவமாக பேசிட்டு போகிறாரு அப்படின்ட்டு அவள் வேற உங்களை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் இங்கே பாரு, கொஞ்சம் நேரத்துக்கு என்கிட்ட பேசாமல் இருக்கியா? எனக்கு தலை செம்மையாக வலிக்குது அப்படின்ட்டு நீங்கள் போய் பெட்டில் படுத்துட்டீங்க.
படுத்துட்டு துப்பட்டியை டைட்டாக ஹக் பண்ணி படுத்துட்டு உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வந்துட்டுருக்கு. ஏன்னா ஜேகே உங்களை ஒரு மாதிரி ஹார்ஷாக பேசும்போதெல்லாம் அவங்களுக்கு செம்மையாக வலிக்குது. ஸோ அதனால தான் நீங்கள் அந்த கஷ்டத்தில் இருக்கீங்க. அவனுக்கு தானே நான் ஹெல்ப் பண்ண போனேன். அவனுக்கு ஒரு ஒரு தடவையும் நான் ஹெல்ப் பண்ண போகும்போது எல்லாமே இப்படி தான் திட்டுறான். என்ன நினச்சிட்ருக்கான் இவன் மனசில் அப்படின்ட்டு நீங்கள் போவா அப்படின்ட்டு மரியாதை கொடுக்காம ஜேகேவை தான் திட்டிகிட்ருக்கீங்க. ஜேகே ரூமில் வந்து டென்ஷனாக இருக்கார். அவருக்கு யார் இந்த ட்ரக்ஸ் அப்ளை பண்ணா அப்படின்னு கண்டுபிடிச்ச சந்தோஷம் கூட இல்லை. அவருக்கு இருக்க ஒரே கவலை உங்களை பற்றி மட்டும்தான். ஏன்னா நீங்கள் உங்கள் லைஃப்பை ரிஸ்க்லேயே எடுத்து போயிட்டுருக்கீங்க. ஸோ அதுதான் அவருக்கு ஏற்றுக்கவே முடியல. நம்மளால் அவள் தான் கஷ்டப்படுறா, எல்லாத்துக்கும் காரணம் நாம தான் அப்படின்ற மாதிரி தான் டென்ஷனில் உட்காந்துட்ருக்காரு. அப்போ ஜேகேயோட அசிஸ்டண்ட் உள்ளே வரான். ஜேகே அதை கூட கண்டுக்காமல் யோசிச்சுட்டு இருக்கிறத பார்க்குற அவன் ஜேகே அப்படின்ட்டு கூப்பிட்றான். ஜேகே அப்போ தான் பார்க்குறான். என்னடா? இல்லை, நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த வைனோட ரூமில்? நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்? இல்லை, நீ வயன் ரூம்லேருந்து வந்ததை நானும் பார்த்தேன். அதே மாதிரி யுன்னும் அதை பார்த்தான். என்ன, யுன் பார்த்தானா? ஆமாம், அவன் பார்த்துட்டு இருந்தான். என்னடா சொல்கிற? ஏன் ஜேகே, என்னாச்சு? அப்போ ஜேகே நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஸோ ஜேகேக்கும் புரிஞ்சிடுது, ஜேகேயோட அசிஸ்டண்ட்டுக்கும் புரிஞ்சிடுது. யுன்னுக்கு தெரிஞ்சிருச்சு ஜேகே தான் அவனோட ரூமுக்கு வந்து தேடி பார்த்துருக்கான். அவன் மேலே ஜேகேக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்ட்டு அவனுக்கு தெரிஞ்சிருக்குன்னு ஜேகேவும் ஜேகேயோட அசிஸ்டண்ட்டுமே கெஸ் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ரொம்பவே சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணணும். அவனுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வரக்கூடாது. நம்ம அவ்வளோ அக்யூரேட்டாக அவனை ஆதாரத்தோடு பிடிக்கணும். ஜேகே, எதாக இருந்தாலும் நான் ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன். அவனை இந்த ட்ரிப் முடிகிற காட்டிலையும் எவிடன்ஸோட அவனை போலீஸில் சரண்டர் பண்ணுறோம் அப்படின்ட்டு 2 பேரும் ஒரு உறுதிமொழி எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அவங்க அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 2 hours கிட்ட ஸ்கிப் ஆகிடுது. இப்போயே ஒரு 2 o'clock 3 o'clock மாதிரி ஆகிடுச்சு. நீங்கள் மார்னிங் 6 o'clock கிளம்புனது. இப்போ ட்ரிப்பு இப்போ தான் என்ஜாய் பண்ணவே ஆரம்பிக்கிறீங்க. இப்போது ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஒரு இடத்துக்கு தான் எல்லோரும் கூப்பிட்டு போகிறாங்க. இப்போது எல்லோரும் பஸ்ஸில் ஏறி உக்காந்துட்டு வந்த மாதிரியே ஜேகே உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்ருக்காரு. ஜேமினும் அதுக்கப்புறம் யூவும் பக்கத்தில் உட்காந்துட்ருக்காங்க. ஆனால் போன வாட்டி நீங்கள் ஜேகே ஒரு மாதிரி ரொமான்டிக்காக போயிட்டுருந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி ஜேகே உங்கள் மேலே கோவமாக இருக்கனால நீங்களும் பேசாமல் ஒரு மாதிரி அப்பாவே உட்காந்துட்ருக்கீங்க. ஆனால் இங்கே யூவோட கதை தான் செம்மையாக போயிட்டுருக்கு. ஜிமின் கூட வேணும்னே வம்பு இழுத்துட்டு துருன்னு அவள் பண்ணிகிட்ருக்கா. ஜிமினுக்கும் மனசுக்குள்ளே சிரிச்சிட்ருக்காரு. பட் அவள்கிட்ட திட்டுற மாதிரி சும்மா ஆக்ஷன் தான் பண்ணிகிட்ருக்காரு. அது அவளுக்கும் நல்லா புரியுது. ஸோ அவள் வேணும்னே அப்படி பண்ணிகிட்ருக்கா. இப்போ எல்லோரும் இறங்க விட பிளேஸுக்கும் வந்துட்டீங்க. வந்துட்டு எல்லோரும் இறங்கி பார்க்குறீங்க. அந்த வியூவே செம்மையாக இருக்குது. ஒரு மவுண்டன் மேலே தான் அந்த பஸ்ஸை ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி பஸ்ஸால் போக முடியாது, நடந்து தான் போகணும் அப்படின்ட்டு. ஸோ ஸ்டாப் பண்ணோன்னே எல்லோரும் வந்துட்டு அந்த மவுண்டன் மேலேருந்து பார்க்குறாங்க. அங்கே தூரத்தில் கீழே ஒரு அருவி மாதிரி போயிட்டுருக்கு. அந்த அருவியை பார்த்துட்டே அது எங்கே போகுது, எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ட்டு பார்க்குறாங்க. பார்த்தோன்னே எல்லாரும் மெய்மறந்து போய் பார்த்துட்ருக்காங்க. சுற்றி ஒரு மாதிரி க்ரீனிஷாக செம்ம க்ரீனிஷாக இருக்குது. அங்கே ஒரு அருவி மேலேருந்து அழகாக கொட்டிகிட்ருக்கு. அங்கே போகணுன்னு எல்லாருக்கும் ஆர்வம் இங்கேயே ஷுரு ஆகிடுச்சு. ஆனால் ஜேகே ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் விடுறாரு. அவர் பெருசாலாம் ஒன்றும் கண்டுக்க மாதிரியும் தெரியல. ஆனால் நீங்கள் தான் செம்ம எக்ஸைட் ஆகிட்டீங்க. உங்கள் ஃபேஸ்லேயே அந்த எக்ஸைட்மெண்ட் நல்லாவே தெரியுது. ஜேகே அதை நோட்டீஸ் பண்ணிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. பஸ் வெளியில் நிற்கிது. எல்லோரும் அந்த காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்காங்க. ஜிமின் ஜேகே அப்படின்ட்டு தான் எல்லோரும் முன்னாடியும் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் அப்படின்ட்டு போயிட்டுருக்காங்க. அதில் ஜிமின் எல்லாரையும் வழி நடத்தி முன்னாடி போயிட்டுருக்காரு. அவர் கூடயே யூவும் போகிறா. ஆனால் நீங்கள் ஜேகே கூட பின்னாடி தான் வந்துட்டுருக்கீங்க பொறுமையாக நடந்துட்டு. ஜேகேவும் அதனால தான் உங்களை பார்த்துட்டு நீங்கள் சேஃபாக தான் இருக்கீங்களா அப்படின்ட்டு கண்காணிக்கிறதுக்காண்டியே அவர் லாஸ்ட்டாக வந்துட்டுருக்காரு. இப்போ எல்லோரும் போயிட்டுருக்காங்க. அங்கே எல்லாம் கல் அந்த மாதிரிலாம் இருக்குது. எல்லோரும் தாண்டி போகிறது அப்படின்ட்டு எல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. பட் நீங்கள் தான் கையை கட்டிட்டு ஒரு மாதிரி பேபி டால் மாதிரி ஜேகே பக்கத்துலேயே நடந்து வந்துட்டுருக்கீங்க. அவர் நீ என்ஜாய் பண்ண போகலையா? நீ மட்டும் ஏன் இப்படி சைலண்ட்டாக என் பக்கத்தில் நடந்து வந்துட்டுருக்க? உன் ஃப்ரெண்டு எங்கே? அவளா? அவள் முன்னாடி இருக்கா. அப்போ நீயும் போ, முன்னாடி போ, அவள் கூட என்ஜாய் பண்ணு. இல்லை நான் உங்கள் கூடயே வரேன். நீங்கள் தனியாக வருவீங்கல்ல, ஸோ நான் உங்கள் கூடயே ஒரு துணைக்காண்டி வரேன். என்ன, நீ எனக்கு துணையா? அப்படி இல்லைங்க. அது சரி விடு.
வந்து தொலை அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கிறாரு. நீங்களும் சரி அவருக்கு ஏற்ற மாதிரியே ஃபாஸ்ட்டாக நடக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் வேக வேகமாக நடந்து வரும்போது அப்படியே தடுக்கி விட்டுருச்சு ஒரு கல். நீங்கள் அப்படியே விழுக போயிட்டீங்க. அதுவும் உங்களுக்கு முன்னாடியே ஃபுல்லு சகதியாக இருக்குது. அந்த மண்ணும் தண்ணியும் கலந்து ஒரு மாதிரி தான் கொலன்னு இருக்குது. அதில் விழுந்துருந்தீங்கன்னா முடிஞ்சுது, உங்கள் ட்ரெஸ் எல்லாம் பாலாக போயிருக்கும். நீங்கள் அந்த ஈரத்தோடு தான் ஃபுல்லு சுற்றிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் ஜேகே அதுக்குலாட்டியோ உங்கள் கையோ உங்கள் வெஸ்ட்டையும் கேட்ச் பண்ணிட்டாரு. ஆனால் அவர் கையில் இருந்த ஃபோன் அப்படியே கீழே விழுந்துருச்சு. அது சுக்குநராக உடஞ்சி போச்சு. ஜேகேக்கு நீங்கள் விழுக போனது மட்டும்தான் மைண்டில் இருந்ததுனால அவர் ஃபோனை கூட அவர் கண்டுக்கல. அவர் உங்களை பிடிச்சிட்டு, என்ன உனக்கு கறிவில்லை, பார்த்து நடக்க மாட்டியா, எப்போ பார்த்தாலும் ஆபத்தில் போய் நீங்கள் சிக்கிப்பியா அப்படின்ட்டு கண்ணாப்பினான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. சரி சாரி, நான் வேணும்னே பண்ணலைங்க, உங்கள் வேகத்துக்கு நடந்து வரணும்னு நினச்சேன், அவ்வளோதான் சார். ஐயோ என்னமோ பண்ணிட்டு போ நீ இருக்கியே அப்படின்ட்டு அவங்கள அப்படியே எழுப்பி விட்றாரு. நீங்களே நிற்கிறீங்க. அப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அவர் ஃபோன் சுக்குன்னா உடஞ்சி போயிருக்குறது. அவர் இடுப்பில் கை வச்சுட்டு நீங்கள் விழுக போன டென்ஷனில் நின்றுட்டுருக்காரு. அவர் ஃபோனை கூட அவர் நோட்டீஸ் பண்ணல. நீங்கள் தான் பார்த்துட்டு ஐயோயோ இதை மட்டும் பார்த்தாருன்னா முடிஞ்சுது, என்னை கொன்னே போட்டுருவாரே அப்படின்ட்டு அவருக்கு தெரியாமல் அவர் ஃபோன் எடுத்து உங்கள் பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டீங்க. அவரும் கண்டுக்காமல் அப்படியே போயிட்டுருக்காரு. நீங்களும் அவருக்கு பின்னாடி பொறுமையாக வரீங்க. இப்படி நடந்து போனால் சரிப்பட்டு வராது. அதுவும் பாரு, முன்னாடி போயிட்டு இருந்தவங்களாம் எங்கே போனாங்க கூட தெரில. நம்ம இப்போ கரெக்டான ரூட்டுக்கு தான் போகிறோமா இல்லை மாறி போகிறோமான்னு கூட தெரில. என்ன ஒன்றால் தான் சீக்கிரம் வா, அவங்க எங்கே போகிறாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இல்லைனா வழி மாறி போயிட்டோன்னா கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி நான் வரேன் அப்படின்ட்டு நீங்களும் பார்த்துட்டே போகிறீங்க. உங்களுக்கும் அவங்க எங்கே போனாங்கன்னே தெரில. கண்ணு கெட்டுற தூரம் வரையுமே யாருமே தெரியல. நீங்கள் வேறு பொறுமையாக நடந்து வரீங்களா, ஜேகேக்கு முடியல, இவ்வளோ பொறுமையாக நடந்து வந்தால் எப்போ போகிறது அப்படின்ட்டு உங்களை அப்படியே தோளில் தூக்கி போட்டுட்டு அவர் பாட்டில் நடந்துட்டுருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீ விடுங்க, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, விடுங்க நான் நடந்து வரேன். ஏய் மூடிட்டிரு, நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு அவர் பாட்டில் நடந்து போய் கண்டுபிடிச்சிடுறாரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்காங்கன்னு. ஜிமின் தான் அங்கே நின்றுட்டு எல்லோரும் ஓய்வு எடுக்கிறதுக்காண்டி ஸ்டாப் பண்ணியிருப்பார். அதுவும் இல்லாமல் ஜேகேவையும் உங்களையும் காணோம்ல, ஸோ அதனால தான் நீங்கள் வருவீங்க அதுக்காண்டி தான் அவரும் காத்துட்ருக்காரு. அவர் கால் மேலே கால் பண்ணிகிட்ருக்காரு ஜேகே ஃபோனுக்கு. ஆனால் ஜேகேவோட ஃபோன் தான் உடஞ்சி போச்சு, ஸோ அதனால் காலெல்லாம் வரல. ஜிமினும் எங்கே போனாங்க, இவங்கன்னு காலை கூட எடுக்க மாட்டுறாங்க அப்படின்ட்டு தான் பதறி போய் நின்றுட்டுருக்காரு. ஆனால் யூக்கு கொஞ்சம் கூட அதை பற்றி யோசனையே இல்லை. அவள் ஜிமினை அப்படியே சுரண்டிட்டு அவள் டார்ச்சல் பண்ணிகிட்ருக்கா ஜிமினை. ஜிமினுக்கு ஒரு கட்டத்தில் கடுப்பாயி, உனக்கு அறிவு இல்லையாடி, போய் உட்காரி ஒரு மூலையில் அப்படின்ட்டு கத்தி விட்டாரு. அவளும் என்ன என்கிட்டயும் இப்படி பேசுகிறீங்க அப்படின்ட்டு கொலையிறா. அவர் ஐயோ இவ்வளோ வர திட்ட முடியல, பாவமாக மூஞ்சி வச்சுட்றா, இதில் என்னால் திட்ட வர முடியல, இவ்வளோ லவ் பண்ணி தொலைஞ்சனே என்னைய சொல்லணும் அப்படின்ட்டு அவருக்கு தலையிலே அடிச்சுக்கலாம் போல தான் இருக்குது. கரெக்டாக ஜேகேவும் நீங்களும் வந்துடுறீங்களா? ஸோ அவங்க வந்துட்டிங்களா சார், எங்கே போனீங்க அப்படின்ட்டு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. ஜேகே இப்போ என்ன, நாங்கள் தான் வந்துட்டோம்ல, மறுபடியும் பயணத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சார் இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அந்த அருவிக்கு போயிடலாம். சரி சரி எல்லோரும் எந்திரிங்க நடங்க அப்படின்ட்டு ஜேகே ஆர்டருக்கு போடுறாரு. ஸோ எல்லோரும் எந்திரிச்சு நடந்துட்டுருக்காங்க. நீங்களும் வழக்கம் போல் ஜேகே பக்கத்துலேயே நடந்துட்டுருக்கீங்க. கொஞ்சம் தூரம் நடந்து போனோன்னே ஒரு அருவியை பார்த்து எல்லாரும் மெய் மறந்து போய் நின்றுட்டுருக்காங்க. அப்போ நீங்களும் வந்துட்டு ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கீங்க. ஜேகேவும் தான் கொஞ்ச நேரம் அந்த அழகை ரசிக்கிறாரு. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த சன் ரிஃப்ளெக்ஷனில் செம்மையாக அந்த அருவி ஷைனிங் ஆகிட்டுருக்கு. ஸோ எல்லோரும் பேகை கழட்டி போட்டு போய் குதித்து செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. பட் நீங்கள் போகணுமா, இதில் குளிக்கணுமா, அழகாக தான் இருக்குது ஆனால் எனக்கு பயமாக இருக்கே அப்படின்ட்டு தயங்கிட்டுருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு வாடி வாடி அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்ருக்கா. நீங்கள் இல்லை இல்லை நான் வரல வாடி வாடி செம்மையாக இருக்கும் அப்படின்ட்டு அவள் வேற இழுத்துட்ருக்கா. நீங்கள் இல்லை வாடி வையன் அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு போகிறா. நீங்கள் வேண்ட வெறுப்பாக தான் போயிட்டுருக்கீங்க. இதை ஜேகே ஒரு கல்லில் உட்காந்து பார்த்துட்ருக்காரு. அவர் நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்காரு, ஆனால் ஃபோன் பார்க்குற மாதிரி ஆக்ஷன் மட்டும் பண்ணிகிட்ருக்காரு. அவர் ஃபோன் தான் உடஞ்சி போச்சே, அப்படி இப்படி ஃபோன் பார்க்குறாருன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா அவர்கிட்ட 2 ஃபோன் இருக்கும், ஒன்று ஒர்க்குக்காண்டி, இன்னொன்று நார்மல் யூஸ்க்காண்டி. ஸோ அதனால தான் அவர் இன்னொரு ஃபோனை எடுத்து நோண்டிகிட்ருக்காரு. அவரோட ஒர்க் ஃபோனை அவர் அங்கேயே மறந்து விட்டுட்டு வந்திருப்பேன் அப்படின்னு நினச்சி தான் இந்த ஃபோனை பார்த்துட்ருக்காரு. அந்த ஃபோனை பற்றி கண்டுக்காமல்
அது ஆனால் உங்ககிட்ட தானே இருக்குது, பத்திரமா நீங்கள் போயிட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் கொஞ்சம் அந்த குளிக்கிறதுக்கு வசதியான ட்ரெஸ் போட்டு வரீங்க. அவள் வேணும்னே கொஞ்சம் ரிவீலிங்காக தான் போட்டு வரா, ஜிம்மினை மயக்கிறதுக்காண்டி. ஆனால் நீங்கள் ஃபுல்லாக கவராக உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி ஒரு பெரிய ஷர்ட் போட்டு வந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் வாங்க அப்படின்ட்டு ஜிம்மின் கூப்பிட்றாரு. ஸோ எல்லோரும் போய் குதித்து செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. நீங்கள் கால் வைக்கிறதுக்கே தயங்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு அப்படியே உள்ளே குதிச்சிட்டா. அவள் நல்லாவே ஸ்விம் பண்ணுவா. ஸோ அதனால் அவள் போய் செம்மையாக ஸ்விம் பண்ணி விளாண்டுட்ருக்கா. வாவையன் வா, என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறா. நீங்கள் தடுமாறி போய் அப்படியே உள்ளே விழுந்துட்டீங்க. உங்களுக்கு ஸ்விம்மிங்கெல்லாம் தெரியாது. அதனால் நீங்கள் ஒரு மாதிரி பயந்து போய் நிற்க கூட முடியாமல் துவைச்சிட்ருக்கீங்க. இதை ஜேகே பார்த்தோன்னே கொஞ்சம் கூட யோசிக்கல. அவர் அப்படியே வந்து உள்ளே விழுந்துட்டார். உள்ளே விழுந்துட்டு உங்களை அப்படியே காப்பாற்றி பிடிக்கிறாரு. நீங்கள் அப்படியே பயந்து போய் அவர் ஃபேஸை பார்த்துட்ருக்கீங்க. அவர் என்ன ஓகே தானே, உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை தானே? இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போது அவர் அப்படியே உங்களை தண்ணிக்குள்ளே இறக்கி விடுறாரு நிற்கிற மாதிரி. ஒரு பேலன்ஸில் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. அப்போ அவர் யூவை பிடிச்சி கத்த ஆரம்பிச்சிட்டாரு. உனக்கு அறிவில்லையா? அவள் தான் வரமாட்டேன்றால, எதுக்கு தேவையில்லாமல் அவளை பிடிச்சி இழுக்கிற? உனக்கெல்லாம் என்ன தான் தெரில, உன் ஃப்ரெண்டு தானே அவள், அறிவில்லையா? அவளுக்கு ஸ்விம்மிங் தெரியாதுன்னு கூட உனக்கு தெரியாதா அப்படின்ட்டு அவர் கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. யூக்கே ஒரு மாதிரி பாவமாயிடுச்சு. அவ்வளோ பெரிய கொல்லை குத்தமாக பண்ணிட்டேன், அதுக்கே இப்படி திட்டுறான் அப்படின்ட்டு தான் அவள் பார்த்துட்ருக்கா. அப்போ ஜீவன் வந்துட்டு என்னாச்சு சார், என்னாச்சு? என்னது என்னாச்சு நான் கேட்குறேன்? உன் ஸ்டூடெண்ட் தானே இவளுக்கு கொஞ்சம் கூட மூளைன்றதே இல்லையா? நீ அதெல்லாம் சொல்லி கொடுத்தே வளர்க்க மாட்டியா? என்ன தான் இவள் பண்ணுறாலோ தெரில. ஐயோ, இவளெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த ரேஞ்சில் பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன டிஸ்மிஸ்ஸா? என்னை தெரியாமல் வேணும்னே ஒன்றும் அவள் தள்ளி விடலையே, விளாட்டுத்தனமாக தானே அவள் பண்ணா, அதுக்கு டிஸ்மிஸ் ரேஞ்சிலலாம் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. ஜிம்மினுக்கு ஒன்றுமே புரியலனாலும் ஏதோ நடந்திருக்குன்னு மட்டும் அவருக்கு நல்லா தெரியுது. ஜேகேவும் அதுக்கப்புறம் தண்ணியிலேருந்து எந்திரிச்சு போயிட்டாரு. அவர் போகும்போது நீங்கள் அவரையே பார்க்குறீங்க. ஏன்னா அவர் ஒரு மாதிரி ஒயிட் ஷர்ட் மாதிரி தான் போட்டு வந்திருப்பார். அது அப்படியே நனைஞ்சு அவர் பாடியோட ஒட்டிகிட்ருக்கு. அவரோட 6 பேக்ஸ், அவரோட பாடி அப்படின்ட்டு எல்லாமே ரிவீலிங்காக தெரிஞ்சிட்ருக்கு. அங்கே இருக்க பொண்ணுங்களே ஜேகேவை செம்மையாக சைட் அடிச்சிட்ருக்காங்க. அதே மாதிரி தான் அங்கே இருக்க ஸ்டாஃப், அது உமன் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, அவங்களும் ஜேகேவே கண் நிமிக்காமல் பார்த்துட்ருக்காங்க. நீங்களும் அப்படி தான் ஜேகேவை வாயை பொழுதுட்டு பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு வந்து அப்படியே வாயை மூடுறா. என்ன மேடம், போதும் போதும் சைட் அடித்தது, நீ தான் அப்படி சைட் அடிக்கிறான்னு பார்த்தா அங்கே பாரு அப்படின்ட்டு அவள் காமிக்கிறா. பார்த்தா அங்கே இருக்க பொண்ணுங்களாம் சைட் அடிக்கிறாங்களா. நீங்கள் என்ன எல்லாரும் அப்படி பார்த்துட்ருக்காங்க, அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு குடுன்னு நீங்கள் ஜேகே கிட்ட ஓடி போகிறீங்க. ஜேகே ஜேகே அப்படின்ட்டு கூப்பிட்டுட்டே இருக்கீங்க. அவர் திரும்புகிறாரு. நீங்கள் போகிற அவசரத்தில் குடுன்னு ஓடி போயிருப்பீங்க. மறுபடியும் கால் தடக்கி அப்படியே ஜேகே மேலேயே போய் மோதிட்டீங்க. ஜேகே இந்த வாட்டி கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாதனால 2 பேரும் அப்படியே கீழே விழுந்து உருண்டுட்ருக்கீங்க. நீங்கள் ஜேகே மேலே இருக்க, ஜேகே உங்கள் மேலே வர அப்படின்ட்டு எக்கு தப்பாக பாடி உரசிக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த ரோலிங்கே ஸ்டாப் ஆகுது. இப்போது நீங்கள் தான் ஜேகே மேலே இருக்கீங்க. ஜேகே, என்ன எப்போ பார்த்தாலும் ஏன் மேலேயே வந்து மோதிட்டுருக்க, உனக்கு வேறு வேலை இல்லையா? இல்லை ஜேகே, அது வந்து ஒன்றும் பேசாத, எந்திரி ஃபஸ்ட்டு. அப்போ நீங்களும் எந்திரிச்சு நிற்கிறீங்க. அவரும் எந்திரிச்சு நிற்கிறாரு. உங்கள் மேலேயும் சரி ஜேகே மேலேயும் சரி ஃபுல்லு மண் சகதியாக தான் இருக்குது. அவருக்கு சி அப்படின்ட்டு டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் ஆகிட்டுருக்கு. நீங்கள் அவரையே பார்த்துட்ருக்கீங்க. மறுபடியும் அவர் என்ன நம்மளை ஏன் இப்படி பார்க்குறா அப்படின்ட்டு அவர் அப்போ தான் பார்க்குறாரு. அவர் பாடியெல்லாம் ரிவீலிங்காக தெரியுதுன்னு. ஸோ அவர் உங்கள் ஃபேஸை பார்க்குறாரு. நீங்கள் விடாமல் அவர் பாடியை பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் அப்பட்டமாக சைட் அடிக்கிறது ஜேகேக்கு நல்லா தெரியுது. அவருக்கே ஒரு மாதிரி கூசி போய் அப்படியே அவர் கையே க்ராஸாக வச்சுக்கிட்டாரு. நீங்கள் சாரி சார் அப்படின்ட்டு திரும்பிக்கிறீங்க. ஐயோ, என்ன பண்ணுறா நம்மளுக்கே ஏன் இப்படி கூசுகிற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறா அப்படின்ட்டு அவர் அப்படியே கிளம்பிட்டார். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் அப்படியே ஸ்லோ மோஷனில் திரும்புகிறீங்க. ஜேகே காணோம். சரி ஓகே, நம்ம போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்குறீங்க. பட் மறுபடியும் தண்ணிக்குள்ளே போய் விழுகிறதுக்கு உங்களுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நீங்கள் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி ஒரு மறைவான பிளேஸை தேடி போயிட்டுருக்கீங்க. ஒரு பிளேஸில் ஓகே இது கரெக்டாக இருக்கும், நம்ம இங்கேயே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு உள்ளே போகிறீங்க.
பார்த்தா ஜேகேவும் அங்கே தான் இருப்பாராம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி. அவர் ஃபுல்லாகவே ஷர்ட்டை கழட்டிட்டு அதை புழிஞ்சிட்ருக்காரு. நீங்கள் கரெக்டாக அப்போ போய் டைரெக்டாகவே அவரோட பாடியை பார்த்துட்டீங்க. நீங்கள் அப்படியே நின்று வாயை பொழுது பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே யதார்த்தமாக திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் இப்படி பார்த்துட்டு பார்த்தோன்னே அவர் என்னடி பண்ணுற? அது சார், நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வந்தேன். நான் இருக்கேன்னு தெரிஞ்சும் நீ அப்படியே பார்த்துட்ருக்க, உனக்கு அறிவு இல்லையா அப்படின்ட்டு அவர் திட்டிகிட்ருக்காரு. நீங்கள் சாரி அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. அவரும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ட்ரெஸ் சேஞ்செல்லாம் பண்ணிட்டு வராரு. போ, நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, உனக்கு காவலா நான் இங்கே இருக்கேன். இல்லை சார், நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். என்ன, நீ என்னை பார்த்த மாதிரி வேறு ஏதாச்சும் உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றியா? சீச்சி, அப்படியெல்லாம் இல்லை. அப்போ போ, நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர வரையும் நான் இங்கேயே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சரி சார் அப்படின்ட்டு நீங்கள் உள்ளே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது உங்களோட வெட்டான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அங்கே பக்கத்தில் ஒரு செடி இருக்கும், அது மேலே தான் போடுறீங்க. அப்போ நீங்கள் போடுறதுல தெரியாதனமாக ஜேகே மேலே அந்த துணி பட்டுருது. அவர் என்ன அப்படின்ட்டு பார்க்குறாரு. அது உங்களோட ட்ரெஸ் இன்னர் தான். அவர் ஐயோ என்னது இது அப்படின்ட்டு அப்படியே தூக்கி போட்டார். அது அப்படியே மறுபடியும் உங்கள் மேலே விழுவுது. நீங்கள் என்ன அங்கே போட்டால் என் மேலே விழுவுது, என்ன விஷயம்னே புரியலையே அப்படின்ட்டு நீங்கள் அதுக்கப்புறம் போட்டுட்டு எல்லா ட்ரெஸ்ஸெல்லாம் பண்ணிட்டு உங்கள் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வெளில வரீங்க. ஜேகே அங்கே ஒரு மாதிரி அவருக்கு என்ன சொல்கிறது, எப்படி நடந்துக்கிறதுனே அவருக்கு சுத்தமாக தெரியல. எப்படி கெத்தா மாஃபியாவாக சுற்றிட்டு இருந்தவர் இப்போ ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காரு. நீங்கள் சார் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓ சரி, வா போகலாம் அப்படின்ட்டு அவர் உங்கள் மூஞ்சியை கூட பார்க்காம போயிட்டுருக்காரு. நீங்கள் என்னாச்சு இவருக்கு? இவ்வளோ நேரம் நல்லா தானே என்னை திட்டிகிட்டு இருந்தாரு, இப்போ என்னன்னா என்னோடய ஃபேஸை கூட பார்க்க மாட்டுறாரு. அப்படி என்ன நான் கொலை குத்தம் பண்ணிட்டேன் அப்படின்ட்டே போகிறீங்க. அப்போ அங்கே எல்லாருமே தண்ணி அடித்து விளாண்டுட்ருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்டும் அங்கே குளிச்சிட்ருக்கா. ஜிமினும் அப்போ தான் எல்லோரும் குளித்து முடிச்சு போயிருப்பாங்க. ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட் இன்னும் குளிச்சிட்ருக்கா. ஜிமின் அப்போ தான் குளிக்கிறதுக்காண்டி வந்திருப்பார். பார்த்தா உங்கள் ஃப்ரெண்டு இன்னும் குளிச்சிட்ருக்காளா. அவர் என்ன பண்ணிகிட்ருக்க, இவ்வளோ நேரமாக குளிச்சிட்ருக்க, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயிட்டாங்க, நீ மட்டும் இன்னும் என்ன பண்ணுற, கிளம்பு, இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, ரொம்ப நேரம் தண்ணியில் இருக்கக்கூடாது, கோல்டு பிடிச்சிக்கும். இல்லை பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் ஆகாது. இப்படியே பேசுடி, உனக்கு இருக்குது அப்படின்ட்டு தான் அவரும் சரின்ட்டு அங்கே நின்றுட்டுருக்காரு. உங்கள் ஃப்ரெண்டு எப்போ போவா அப்படின்ட்டு. ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு போகிற மாதிரியே தெரில. எப்போ நீ போவ, நான் எப்போ குளிக்க, டைம் ஆச்சு சார், நீங்கள் அங்கிட்டு குளிங்க சார், நான் இங்கிட்டு குளிச்சுட்டு போகிறேன். அது 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 எப்படி சரியாக வரும்? அதெல்லாம் சரியாக வராது. இப்போ என்ன ரொம்ப பண்ணுறீங்க, போங்க, நீங்கள் அங்கிட்டு குளிக்க போகிறீங்க, நான் இங்கிட்டு ஜாலியாக விளாண்டுட்டுருக்க போகிறேன், இதில் என்ன இருக்குது? ஜிமின் வாய் மட்டும் நல்லா பேசுகிறா, இவ வாயை பிடிச்சி தைச்சு வைக்கணும் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு தான் அவரும் தண்ணிக்குள்ளே இறங்குறாரு. இறங்கிட்டு அவர் அப்படியே ட்ரெஸ்ஸை ஃபுல்லு நினைக்கிறாரா. அவரோட ட்ரெஸ்ஸும் அப்படியே ரிவீலிங்காக அப்படியே 6 பேக்ஸ் எல்லாம் தெரியுது. அவள் ஜிமினுக்காண்டி தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரியே அவள் வேணும்னே தான் இந்த மாதிரி நாடகம்லாம் ஆடியிருக்கா. அது ஜிமினுக்கும் புரியாமலாம் இல்லை. ஆனால் அவர் ஓகே இவள் வேணும்னே தான் பண்ணுறா அப்படின்ட்டு இதுக்கு மேலே அவ்வளோ வெறுப்பத்தை விடக்கூடாது, நாம் தான் அவ்வளோ வெறுப்பேற்றணும் அப்படின்ட்டு அவர் ஷர்ட்டை கழட்டியே விசாரிச்சிட்டாரு. இப்போது அவரோட 6 பேக்ஸ் எல்லாம் அப்படியே தெரிஞ்சிட்ருக்கு. அவள் அப்படியே பார்த்துட்ருக்கா. நீங்கள் எப்படி வாயை பொழுதுட்டு பார்த்தீங்களோ அதே மாதிரி அவள் அப்பட்டமாக எப்போவுமே அப்பட்டமாக தான் சைட்டு அடிப்பா. இப்போ முழுசாகவே சைட்டு அடிச்சிட்ருக்கா. அப்போ ஜிமினோ இங்கே ரொம்ப குளிருது, நீ இருக்க பிளேஸில் குளிர்தா என்ன, இது நானே பார்க்குறேன் அப்படின்ட்டு ஜிமின் பக்கத்தில் வராரு. அவளுக்கு ஹார்ட் பீட்டெல்லாம் எக்கு தப்பாக எகிரிட்டுருக்கு. அப்படியே நின்று பார்த்துட்ருக்கா. ஜிமினும் அவள் கிட்ட வந்துட்டுருக்காரு. அதுக்கு மேலே அவளாலே முடியல. சார் நான் கிளம்புறேன், எனக்கு குளிச்சது போதும் அப்படின்ட்டு அவள் இப்போ தப்பிச்சு ஓடிட்டா. எப்போவுமே அவள் தான் ஜிமினை கலாய்ச்சிட்டு வெறுப்பேற்றிட்டு இருப்பா. இப்போ ஜிமின் வேணும்னே அவளை வெறுப்பேற்றி பார்த்ததில்ல அவருக்கு செம்ம குஷி. வேணும்டி உனக்கு, இரு இப்போ தான் உன்னை எப்படி மடக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே பார்ப்ப ஜிம்மினோட ஆட்டத்தை அப்படின்ட்டு அவரும் சிரிச்சுட்டே குளிச்சிட்ருக்காரு. உங்கள் ஃப்ரெண்டு அப்படியே ஓடி வந்ததில் உங்கள் மேலே மோதுரா. ஏன்டி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி வர? ஒன்றும் இல்லடி அப்படின்ட்டு அவள் ஓடி போகிறா. உங்களுக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தா ஜிமின் அங்கே குளிச்சிட்ருக்காரு. ஓஹோ, இங்கே வேற செப்பரேட்டாக ஒரு ரூட் ஓடிட்டுருக்கு போலையே அப்படின்ட்டு நீங்களும் சிரிச்சிட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு வரட்டும், இன்னும் கலாச்சி சிரிப்போம் அப்படின்ற மாதிரி தான் உங்கள் மைண்ட் வாய்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லோரும் ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க. மறுபடியும் அவங்க பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க.
இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஈவினிங் டைம் மாதிரி ஆயிருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டால் இருண்டுரும். அப்போது ட்ராவலிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன பிளேஸ்னு எல்லாரும் க்யூரியஸாக இருக்காங்க. ஆனால் ஜிமின் எதுவுமே சொல்லாமல் சர்ப்ரைஸாக கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. ஜேகேக்கு தெரியும். ஸோ அவரும் சொல்ல மாட்டுறாரு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்னவா இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் ஜேகே கையை சுரண்டிட்டு, ஜேகே என்ன நெக்ஸ்ட் எங்கே கூப்பிட்டு போக போகிறீங்க? எனக்கு தெரியாது. பொய் சொல்லாதீங்க, உங்களுக்கு தெரியும் எங்கே கூப்பிட்டு போகிறீங்க. சொல்லுங்கள் ப்ரொஃபஸர், ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்ட்டு நீங்கள் கெஞ்சிட்ருக்கீங்க. அவர் அது எனக்கு தெரியாது, வேணா நீ ஜிமின் கிட்டே கேட்டுக்கோ. என்ன ஜிமின் சாரா? அவர் சொல்ல மாட்டார். இங்கே பாரு, தேவையில்லாமல் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு உங்களை சமாளிக்க முடியாமல் அவர் அப்படியே தூங்குற மாதிரி நடிச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் இவர் சொல்ல மாட்டார் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிட்றீங்க. என்னடி? இல்லை, ஜிமின் சார் இருக்கார்ல, என் பக்கத்தில் தான் உட்காந்துட்ருக்காரு. அவர்கிட்ட நீ நெக்ஸ்ட்டு எங்கே கூப்பிட்டு போகிறாங்கன்னு கேளு. ஏய், போனால் தெரிய போகுது, ஏண்டி உனக்கு? இல்லை கேளு, எனக்கு க்யூரியஸாக இருக்குது. எனக்கும் தான் இருக்குது, நான் கேட்டுட்டேன், அவர் சொல்ல மாட்டேன்றாரு. போய் பார்த்துக்கலாம் விடு. சரி அப்படின்ட்டு நீங்களும் யாரும் எதுவுமே சொல்ல மாட்டுறாங்க. என்னவோ போய் பார்த்துக்கலாம், என்ன இருந்தாலும் ஜாலியாக தான் இருக்க போகுது அப்படின்ட்டு நீங்கள் ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே அப்படியே சாஞ்சு வெளியில் பார்த்துட்ருக்கீங்க. செம்மையாக காற்று வந்துட்டுருக்கு. நீங்கள் அந்த காற்றை வாங்கிட்டே அந்த நேச்சரை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகேவும் அதை நோட்டீஸ் பண்ண தான் செய்கிறாரு. முன்னாடி உங்கள் ஃப்ரெண்டு ஜிமினை தொணன்றா. ஜிமினிக்கு ஒரு கட்டத்தில் வெறுப்பாயிடுச்சு. இப்போ நீ மட்டும் சைலண்ட்டாக இல்லைன்னு வச்சுக்கோ, நான் முன்னாடி போயிடுவேன், வேறு யாரையாச்சும் உன் பக்கத்தில் உட்கார சொல்லிவிடுவேன். சும்மா என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காத, புரியுதா? ஜிமின், எனக்கு போர் அடிக்குது, உங்களை தவிர எனக்கு யார் இருக்கா? உங்ககிட்ட நான் பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அவள் குறையிறா. ஜிமினும் அவங்க ஃபேஸை பார்த்து ஒன்றுமே சொல்ல முடியாமல் தவிச்சிட்ருக்காரு. ஏன்னா ஒரு மாதிரி பப்பேஸ் வச்சுட்டு அவ்வளோ கெஞ்சி கேட்குறா. ஜிமின், சரி பேசி தொலை, என்ன பண்ணி தொலைக்கியா? உன் பக்கத்தில் உட்காந்துட்ருக்கேனே, என்னைய சொல்லணும் அப்படின்ட்டு அவரும் புலம்பிகிட்ருக்காரு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் வர வேண்டிய பிளேஸ்க்கும் வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் அங்கே பார்த்தா ஃபுல்லு வெட்டவெளி பிளேஸ் மாதிரி இருக்குது. என்ன ஒன்றுமே இல்லை, இங்கேதுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஜிமின், எல்லோரும் எக்ஸைட்டடாக இருந்தீங்கல்ல, ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா அப்படின்ட்டு அவர் இழுத்துட்ருக்காரு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சார் எங்கே அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ டிஜேக்கு தான் போக போகிறோம், நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஸோ எல்லோரும் செம்ம எக்ஸைட் ஆகிட்டாங்க. ஐயோ, நல்ல வேலையாக டிஜே கூப்பிட்டு வருவாங்களோ இல்லையோ நினச்சோம், கூப்பிட்டு வந்துட்டாங்க, இதுதான் உருப்படியான ஒரு வேலை அப்படின்ட்டு எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க. அப்போ தான் ஆமாம், இந்த வெட்டவெளி பிளேஸில் எங்கடா டிஜே கொண்டாட போகிறாங்க அப்படின்ட்டு எல்லாருக்கும் டவுட் வருது. அப்போ ஜிமின், பார்க்காதீங்க, அந்த தூரத்தில் ஒரு ஷெட் இருக்கே, அதுக்குள்ளே தான், வாங்க எல்லோரும் அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ எல்லோரும் எக்ஸைட்டடாக போகிறீங்க. நீங்களும் அவ்வளோதான், அவங்க ஃப்ரெண்டு கை பிடிச்சிட்டு ஜாலியாக ஓடி போயிட்டுருக்கீங்க. ஜேகே பின்னாடிலேருந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு. அப்போ ஜேக்கோட அசிஸ்டண்ட் இருக்காரா? டேய் நீ போ, நீ ஹோட்டலுக்கு போய் பண்ண வேண்டிய வேலையை பண்ணு. சரி ஜேகே சார் அப்படின்ட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பிட்டான். ஜேகே ஒரு வேலையை கொடுத்து அவனை மறுபடியும் ஹோட்டலுக்கே அனுப்பி வச்சுருக்காரு. ஜேகே அதுக்கப்புறம் உங்கள் பின்னாடியே வந்துட்டுருக்காரு. அங்கே பக்கத்தில் வர அந்த ஷெட்டு ஒரு மாதிரி இருக்குது. என்னடா ஷெட்டு பார்க்கவே கன்றாவியாக இருக்குது, இதுக்குள்ளேயா டிஜே அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்குது. ஏன்னா ஷெட்டுனா ஒரு மாதிரி 4 சைடும் போட்டு மேலே ஒரு பெரிய ஷெட் போட்டிருக்க மாதிரி தான் இருக்குது. இதை பார்த்தா டிஜே கொண்டாடுற மாதிரியே இல்லையே அப்படின்ட்டு தான் எல்லாருக்கும் டவுட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் டோர் ஓப்பன் ஆகி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உள்ளே போய் நிற்கிறாங்க. ஃபுல்லாக இருட்டா ஒரு மாதிரி கருகுமுன்னு இருக்குது. அப்போது என்ன அப்படின்ட்டு எல்லோரும் குசுன்னு பேசிகிட்டு இருக்கும் போதே அங்கே கலர் லைட்ஸ் ஆன் ஆகுது. அப்போ தான் எல்லோரும் பார்க்குறாங்க. வெளியிலேருந்து பார்க்கும்போது என்னடா இது அப்படின்ட்டு அவங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் உள்ள செம்மையாக டெக்கரேஷன்ஸு. ஒரு பப்புக்கு போனால் அங்கே எப்படியெல்லாம் டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க, அதே மாதிரி தான் இங்கே எல்லா எக்யூப்மெண்ட்டும் வச்சு செம்மையாக இருக்குது. கலர் லைட் செட்டப்பு. அதுக்கப்புறம் அங்கெல்லாம் பிளேஸே அவ்வளோ காலியாக ஒரு மாதிரி நல்லா இருக்குது அந்த வைப்பு. எல்லோரும் அதுக்கப்புறம் அந்த வைப்புக்குள்ளே இறங்கிட்டாங்க. செம்மையாக அங்கே சாங்ஸ் எல்லாம் ஓடிட்டுருக்கு. எல்லோரும் டான்ஸ் ஆடுறது, பொண்ணுங்க பையங்க அப்படின்ட்டு மிக்ஸாக எல்லோரும் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு கையை பிடிச்சிட்டு என்னமோ கப்பல் டான்ஸ்லாம் ஆடிட்டுருக்கீங்க. ஜேகே ஒரு ஓரத்தில் இருந்து உங்களையே பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. அவருக்கு சிரிப்பு தான் வருது நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா.
உங்கள் ஃப்ரெண்டு என்னமோ பையன் மாதிரியும் நீங்களும் பொண்ணு மாதிரி அப்படின்ட்டு உங்களை சுற்றி சுற்றி விளாண்டுட்ருக்கா அவள். 2 பேரும் செம்ம ஹாப்பியாக சிரிச்சிட்ருக்கீங்க. இதில் நீங்கள் ஜேகே உங்களை பார்த்துட்ருக்கிறது கூட நீங்கள் நோட்டீஸ் பண்ணலை. அப்படி நீங்கள் செம்மையாக சிரித்து விளாண்டுட்ருக்கிறத பார்க்குற ஜேகேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour கிட்ட ஆயிருக்கும். அப்போ ஜேகே ஃபோனுக்கு ரிங் அடிக்குது. ஸோ ஜேகேவும் கொஞ்சம் தூரத்தில் வந்து அட்டன் பண்ணி பேசிகிட்ருக்காரு. ஹலோ ஜேகே, இங்கே நான் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன், பட் ஒன்றுமே கிடைக்கிற மாதிரி தெரில. என்னோட ரூமில் தேடினியா? அவனோட ரூமை அலசி ஆரம்பிச்சிட்டேன், பட் ஒன்றுமே எனக்கு கிடைக்கல. என்ன சொல்கிற? நீட்டாக தேடினியா? நான் 3-4 தடவை தேடிட்டேன், இங்கே ஒரு எவிடன்ஸும் இல்லை. இருக்கிறான் தான், அங்கே தான் இருக்கணும், அந்த பஸ்ஸுக்குள்ளே. நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வந்த அந்த பஸ்ஸுக்குள்ளே தான் வச்சுருக்கணும். சரி, அப்போ நீ கிளம்பு, உடனே இங்கே வந்து அங்கேயும் சர்ச் பண்ணு. சரி ஜேகே அப்படின்ட்டு அசிஸ்டண்ட்டும் அங்கேருந்து கிளம்பி இங்கே தான் நீங்கள் இருக்கிறதுக்கு வந்துட்டுருக்கான். அவன் இப்படி தேடுறது எல்லாத்தையுமே ஜேகேக்கு பிடிக்காம ஒரு ப்ரொஃபஸர் இருந்திருப்பாரு. ஜேகே சின்ன பையனாக இருந்துட்டு இவ்வளோ பெரிய பொசிஷன் வந்துட்டானே அப்படின்ட்டு பொறாமப்பட்டுட்டு இருந்திருப்பார்ல. ஸோ அப்போ கூட உங்கள் கிளாஸுக்கும் இன்னொரு கிளாஸுக்கும் சண்டை வரும்போது அந்த ப்ரொஃபஸர் தான் வாதாடிட்டு இருந்தார். ஜேகே வந்து தடுத்து விட்டுருப்பார்ல. ஸோ அந்த ப்ரொஃபஸர் இங்கே நின்று இந்த விஷயத்தெல்லாம் பார்க்குறான். அப்போது ஜேகேயோட அசிஸ்டண்ட் கிளம்பும் போது அவன் பார்த்துட்டு உடனே யாருக்கோ கால் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் அவனும் கிளம்பி நீங்கள் இருக்க இடத்துக்கு தான் வந்துட்டுருக்கான். இப்போது ஜேகே ஃபோன் பேசி முடிச்சுட்டு உள்ளே வராரு. அப்போது எங்கே யுன்னை காணோம் அப்படின்ட்டு யுன்னை தான் ஃபஸ்ட்டு தேடுறாரு. ஏன்னா அவர் கண்ணு வச்சுருக்கதே யுன் மேலே தான். அவன் தான் இந்த கேஸு இந்த மாதிரி ட்ரக் டீலிங் பண்ணுறதெல்லாம் தெரிஞ்சு போச்சனால அவனை தான் முழுசாகவே கண்காணிச்சிட்ருக்காரு. பார்த்தா அவனை காணோம். எங்கே போனான் அவன்? இவ்வளோ நேரம் இங்கே தானே இருந்தான் அப்படின்ட்டு அவர் தேடிட்டுருக்காரு. பார்த்தா அவனை எங்கேயும் காணோம். அதுவும் இல்லாமல் உங்களையும் காணோம். நீங்கள் காணோன்னா அவருக்கு ரொம்பவே பதட்டமாயிடுது. வயன் எங்கே போனா? அவள் இங்கே தானே இருந்தா அப்படின்ட்டு தேடிட்டுருக்காரு. அப்போ தூரத்தில் உங்களை மாதிரி யாரோ போயிட்டுருக்க மாதிரி தெரியுது. அது ஃபுல்லி இருட்டாக இருக்கனால ஜேகேக்கு முழுசாக அவங்க ஃபேஸ் தெரியல. பட் உங்களை மாதிரியே இருக்கனால வயன் வயன் அப்படின்ட்டு கத்திட்டே உங்கள் பின்னாடியே வந்துட்டுருக்காரு. நீங்களும் தூரமாக போகிறீங்க. நீங்கள் வந்த பஸ்ஸை தாண்டி எங்கேயோ போயிட்டுருக்கீங்க. ஏன்னா அங்கே ஃபுல்லு வெட்டவெளி காடாக மட்டும்தான் இருக்குது. நீங்கள் நடந்து போயிட்டுருக்கனால ஜேகேவும் உங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களை கூப்பிட்டுட்டே பின்னாடி வந்துட்டுருக்காரு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் எங்கன்னே தெரியல, அவர் வயன் வயன் அப்படின்ட்டு கத்துறாரு. நீங்கள் இல்லவே இல்லையா? அப்போ தூரத்தில் ஒரே ஒரு பில்டிங், அது ஒரு குடோன் மாதிரி இருக்குது. அந்த குடோனை பார்க்குறாரு. அங்கே தான் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஒரு வேளை வயன் இங்கே போயிருப்பாளா? அவள் இந்நேரத்தில் தனியாக இங்கே எதுக்கு வந்தா அப்படின்ட்டு உங்களை தேடிட்டே அந்த பில்டிங்குள்ளே வந்துட்டுருக்காரு. அந்த குடோனுக்குள்ளே வந்துட்டு பார்க்குறாரு. வயன் வயன் அப்படின்ட்டு ஜோராக கூப்பிடுறாரு. அப்போது அவர் தலையிலேயே யாரோ ஒருத்தங்க பெரிய ராடை வச்சு அடிக்கிறாங்க. ஜேகே திரும்பி பார்த்தா அது அந்த ப்ரொஃபஸர் ஷின்னு தான். அவன் தான் அங்கே நின்றுட்டுருக்கான். நீயா? நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்ட்டு ஜேகே தலையை பிடிச்சிட்டே கேட்குறாரு. அப்போது இன்னொருத்தர் யாரும் வந்து ஜேகேவோட தலையில் மறுபடியும் அடிக்கிறாங்க. ஜேகே திரும்பி பார்த்தா அது அந்த யுன்னு தான். யுன்னும் ஜேகேவோட தலையில் அடிக்கிறான். ஜேகே நீயா? நீ இங்கே என்ன பண்ணுற? வயன் எங்க? வயனை என்ன பண்ணீங்க அப்படின்ட்டு ஜேகே வயனை உங்களை தான் கேட்குறாரு. அப்போது இன்னொருத்தர் வந்து ஜேகே தலையிலே நங்குன்னு அடிக்கிறாங்க. அதில் ஜேகேவால் தாக்கு பிடிக்க முடியல. அவர் அப்படியே மயங்கிட்டார். 3ஆவதாக அடித்தது யாருன்னு கூட ஜேகேவால் பார்க்க முடியல. அவர் அப்படியே மயங்கி போய் கீழே விழுந்து கிடக்குறாரு. இப்போது ஒரு 2 மணி நேரம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஸ்கிப் ஆகிட்டு இப்போது அப்படியே ஜேகேவை தான் காட்டுறாங்க. ஜேகேவை கை காலெல்லாம் கட்டி போட்டு ஒரு சேரில் தான் உட்கார வச்சுருக்காங்க. ஜேகே தலையிலேருந்து வேற ப்ளீட் ஆகிட்டுருக்கு. அப்படியே கண்ணை முழிச்சு ஸ்லோவாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. செம்மையாக ப்ளீட் ஆகிட்டுருக்கு. அவர் தலையிலேருந்து ப்ளீட் ஆகி அப்படியே அவர் கண் வெளியாக கீழே விழுந்துட்டுருக்கு. அப்படியே கண் முழிச்சு பார்க்கும்போது முன்னாடியே அந்த ப்ரொஃபஸர் ஷின்னும் அதுக்கப்புறம் யுன்னும் தான் நின்றுட்டுருக்காங்க. ஜேகே நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறீங்க? என்னைய ஏன் அடிச்சிருக்கீங்க? என்னையே இப்படி கட்டி போட்டு வச்சுருக்கீங்க? என்னைய மட்டும் அவுத்து விட்டிங்கன்னா நீங்கள் 2 பேரும் உயிரோடையே இருக்க மாட்டீங்க. மைண்டட் அப்படின்ட்டு மிரட்ட தான் செய்கிறாரு. அவங்க 2 பேரும் நக்கலாக சிரிக்கிறாங்க. இந்த நிலமில் கூட நீ வாய மூட மாட்டல அப்படின்ற மாதிரி தான் அவங்க மைண்ட் வாஷ் இருக்குது. சரி, நீங்கள் 2 பேரும் எதுக்கு என்னை கடத்திட்டு வந்திருக்கீங்க? வயன் நீங்கள் தான் வந்தா. வயன் என்ன பண்ணீங்க 2 பேரும் அப்படின்ட்டு ஜேகே கேட்குறாரு. அப்போ அவங்க வயனை தேடுறியா அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கும்போதே பின்னாடிலேருந்து ஒரு வாய்ஸ் நான் சொல்கிறேன் அதை அப்படின்ட்டு ஒரு பர்சன் உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க.
அது வேறு யாரும் இல்லை, ஜேகேவோட மாமா தான், அவங்க அக்காவோட ஹஸ்பண்ட் இருப்பார், அவர் தான் கங். கங் வரது பார்த்தோன்னே ஜேகேக்கு டபுள் ஷாக். கங் நீங்களா? நீங்கள் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்க இவங்க கூட அப்படின்ட்டு ஜேகே கேட்குறாரு. அவன் நீ ஏன் தேவையில்லாமல் வந்து வலையில் மாட்டிக்கிட்ட, இதில் நீ கொஷன் வேற கேட்குறியாடா? உனக்கெல்லாம் என்ன அருகதை இருக்கு என் முன்னாடி இப்படி பேசுகிறதுக்கு? என் பதவி எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்ட, என் வாழ்க்கையை கூட நிம்மதியாக வாழ விட மாட்டுற. என்னடா நினச்சிட்ருக்க உன் மனசில்? என்ன என்ன பேசிகிட்ருக்கீங்க? உனக்கு புரியலையா? சரி சரி நானே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு யார் இதுலேருந்து ஆரம்பிக்கிட்டோம்? ஃபஸ்ட்டு இந்த ஷின் ப்ரொஃபஸர் சொல்லட்டா இல்லை யுன்னோடது சொல்லட்டா? ஓகே ஃபஸ்ட்டு நம்ம யுன்னோடதே ஆரம்பிக்கலாம், ஓகேவா? அதுக்கு முன்னாடி வையனெங்கன்னு கேட்டுட்டு இருந்தியே, போய் அந்த வையனை கூட்டிகிட்டு வாடா அப்படின்ட்டு கங் கட்டளையிடுறான். ஸோ யுன்னும் போயிட்டு உங்களை கூப்பிட்டு வந்துட்டுருக்கான். அப்போ கங் பார்த்துட்டு, இந்தோ இவளுக்காண்டி தானடா நீ இவ்வளோ துடிச்சு போன, இவளை பார்த்தோன்னே கொஞ்சம் நிம்மதி அடிகிற போலையே. அப்படி என்னடா உனக்கும் அவளுக்கு லிங்க்கு? அவ்வளோ உருகி அவ்வளோ லவ் பண்ணுறியா என்ன? ஸோ அதனால தான் அவன் நினச்சி ஏமாந்து போய் இங்கே வந்திருக்க, வந்து எங்களோட வலையிலையும் மாட்டிக்கிட்டு இருக்க. அப்போ ஜேகே புரியாமல் பார்க்குறாரு. என்ன நீ அவ்வளோ ஃபாலோ பண்ணி தான் இங்கே வந்தா நினச்சிட்ருக்கியா? கிடையாது, அவ்வளோ ஃபாலோ பண்ணி ஒன்று வரல. அவ்வளோ மாதிரியே ஒரு பொண்ணை செட்டப் பண்ணி தான் அவ்வளோதான் உன் முன்னாடி வர வச்சு, அவன் மூலியமாக தான் உன்னை இங்கே வர வச்சுருக்கேன். ஆனால் இந்த லூஸு தேவையில்லாமல் வந்து எங்கள் மலையில் மாட்டிக்கிட்டா. இப்போது நீங்கள் எப்படி வந்து இவங்க வலையில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். ஜேகே எங்கே யுன் அப்படின்ட்டு தேடிட்டு இருப்பான்ல, அப்போ யுன் அங்கே தான் ஒரு பிளேஸில் மறைஞ்சு நின்றுட்டு இருந்திருப்பான். அவனுக்கு நல்லா தெரியுது ஜேகே தேடிட்டு இருக்கிறது. அவன் கூடயே நீங்களும் அங்கே தான் இருக்கீங்க. வேணும்னே ஜேகேவை வலையில் மாட்ட வைக்கிறதுக்காண்டி யுன் உங்களை செப்பரேட்டாக கூப்பிட்டு வந்து ஏதோ கதை பேசிகிட்டு இருக்கான். ரொம்ப நேரமாக அப்படியே டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் ஜேகே வந்து தேடிட்டு 2 பேரையும் காணோன்னு தேடிட்டு இருந்திருப்பாரு. அப்போ தான் உங்களை மாதிரியே ஒரு பொண்ணு போயிட்டுருக்கிறத பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு போயிருப்பாரு. ஸோ யுன்னாலையும் இதுக்கு மேலே சமாளிக்க முடியல. ஸோ அவன் உங்களை விட்டுறான். நீங்களும் சரி அப்படின்ட்டு வந்து உங்கள் ஃப்ரெண்டு கூட என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அவன் நைஸாக நகர்ந்து ஜேகே இருக்க பிளேஸ்க்கு வந்திருப்பான். இப்போது அதுக்கப்புறம் நீங்கள் பஸ்ஸுக்கிட்ட வந்துட்டு இருந்திருப்பீங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமே. அப்போது ஜேகே உங்கள் பேரை சொல்லி கத்திட்டுருக்கிறது உங்களுக்கு நல்லா கேட்டிருக்கோம். இது ஜேகேவோட வாய்ஸ் ஆச்சு, இது இங்கேருந்து தான் கேட்குது அப்படின்ட்டு நீங்கள் சுற்றி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அப்போ அந்த குடோன்லேருந்து தான் சத்தம் கேட்டுட்ருக்கிறதுனால நீங்கள் அப்படியே அந்த குடோனுக்குள்ளே வந்திருப்பீங்க. அப்போது ஜேகே தலையிலேயே அடித்து மட்டையாக்கி இருந்திருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் ஆன்னு கத்திடுறீங்க. ஸோ அந்த சவுண்டு கேட்டு உங்களை பார்த்து உங்களை அப்படியே கடத்தி அங்கே வச்சுட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் வேணும்னே வந்து மாட்டிகிட்டு இருந்திருப்பீங்க அவங்களோட வலையில். இதெல்லாம் சொன்னோன்னே ஜேகேக்கு இன்னும் கோவமாயிட்ருக்கு. உங்கள் கன்னத்தில் யாரோ பலார்னு அடிச்சிருக்க அடையாளம் இருக்குது. அதை பார்த்தோன்னே ஜேகேக்கு செம்ம கோவமாயிட்ருக்கு. யார் வயனை அடித்தா அப்படின்ட்டு கேட்குறான். ஸோ ஓஹோ வயனை அடித்தது இப்போ உனக்கு முக்கியமாடா? நீ ஏன் இப்போ சாக போகிற? உன்னை பற்றி யோசி, தேவலாம் இவ்வளோ பற்றி இதுக்கு யோசிக்கிற நீ? வயனை யாரை அடித்தா மரியாதையாக சொல்லிடுங்க. நான் தான் அடித்தேன், இப்போ என்ன அதுக்கு அப்படின்ட்டு கங் கேட்குறான். நீயா? உன்னையா நான் அப்பயோ கொலை பண்ணியிருக்கணும்டா. என் அக்காவோட மூஞ்சிக்காண்டி தான் நான் பொறுத்துட்ருக்கேன். நீ பண்ணுற வேலைலாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்காத. நானும் பாவம் மிஸ்டேக் தானே அப்படின்ட்டு நான் பொறுத்துட்டு போயிட்டுருக்கேன். ஆனால் நீ அளவுக்கு மீறி நடந்துட்டுருக்க. நீ மட்டும் என் கை கழட்டி விட்டேன்னு வச்சுக்கோ, நீ கொன்னுடுவேண்டா அப்படின்ட்டு ஜேகே மிரட்டுறாரு. ஓஹோ என்னையே கொன்னுடுவ, சரி இவங்க 2 பேரும் என்ன பண்ண போகிற? அப்போது ஜேகே புரியாமல் அவங்க 2 பேரையுமே பார்க்குறாரு. அவருக்கு சுத்தமாகவே தெரியல அவருக்கும் அவங்க 2 பேருக்கும் என்ன அப்படி பகை இருக்குன்னு. குழப்பத்தோட ஜேகே பார்க்குறத கங் நோட்டீஸ் பண்ணிட்டு, சரி நீ தேவையில்லாமல் அப்படியே செத்து போயிட போகிற. நீ என்ன காரணம், உன்னை ஏன் இவங்க இவ்வளோ வெறுக்கிறாங்க அப்படின்ட்டு காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீ சத்துப்போ அப்படின்ட்டு கங் சிரிக்கிறான். சரி யுன்லேருந்து ஆரம்பிக்கலாம்ல. யுன் யார் தெரியுதா? நல்லா பார்த்து யோசிச்சுப்பாரு. அப்போ ஜேகேக்கு சுத்தமாக தெரியல. யுன்னை பார்த்த மாதிரியே இதுக்கு முன்னாடி அவருக்கு ஞாபகமே இல்லை. இவனை காலேஜில் மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். அதை தவிர இவனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஓ எந்த சம்மந்தமும் இல்லை? என்ன யுன் இவன் இப்படி சொல்கிறான், உனக்கு இவனுக்கு சம்மந்தமே இல்லைன்னு? அப்போ யுன் இவனுக்கு எப்படி தெரியும்? எத்தனையோ பேரை கண்மூடித்தனமாக கொண்டு போட்டிருக்கான். இல்லை எங்கள் அப்பாவை கொண்டாந்து தான் இவனுக்கு அப்படியே ஞாபகம் இருக்க போதா? அதுவும் இல்லாமல் என் அங்கிளையும் கொண்டுட்டான் இவனை அப்படின்ட்டு அவன் அப்படியே வந்து ஜேகே கன்னத்துலேயே பலான்னு ஒன்று கொடுக்குறான். ஜேகே அதுக்கெல்லாம் அசையலை. அவனுக்கு இன்னும் கோவம் வந்து ஜேகேவை பலார்னு அரைகிறான்.
ஜேகேக்கு இன்னுமே ஒன்றுமே புரியாமல் அவர் அமைதியாக தான் இருக்கார். அப்போ கங் சொல்கிறாரு, என்ன இன்னும் உனக்கு ஞாபகம் வரலையா ஜேகே? நீ ப்ரொஃபஸரான 2வது நாள் உனக்கு எதிராக 2 கேங்ஸ்டர் டீலிங் பண்ணுறாங்க, உன்னைய கீழே இருக்கிறதுக்காண்டி பிளான் போடுறாங்கன்னு அங்கே இருக்க ஒரு கேங்ஸ்டரை நீ சுட்ட தெரியுமா? அந்த கேங்ஸ்டரோட பையன்தான் இவன். அதுக்கப்புறம் அவனுக்குன்னு இருக்க அவன் அங்கிளையும் போட்டு தள்ளிட்ட, அதுவும் அந்த கேங்ஸ்டரோட பெஸ்ட் ஃப்ரெண்டான அந்த கேங்ஸ்டரை. ஸோ அவனால் எப்படி பொறுத்துட்ருக்க முடியும்? அதனால தான் உன்னை பழி வாங்குறதுக்காண்டி துடிச்சிட்டு இருந்தான். அப்போ தான் நான் அவனை யூஸ் பண்ணிக்க பார்த்தேன். எனக்கு ஃபஸ்ட்டே இல்லீகலாக உனக்கு எதிராக நான் டீலிங் பண்ணணும், உன்னை கீழே இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு அவனோட ஹெல்ப்பை எடுத்துக்கிட்டேன். அவனும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டு இல்லீகலாக அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ட்ரக்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணான், அதுவும் உன்னோட பேரில். இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இவன் ஏன் உன்னை எப்படி கொல்கிற அளவுக்கு துடிக்கிறான்னு. நெக்ஸ்ட்டு ஷின்னோடதை பார்க்கலாம். ஷின் எத்தனை வருஷமாக, அவன் 15 வருஷமாக அந்த காலேஜில் நாயா பேயா உழைச்சிருக்கான். ஆனால் அவனுக்கு ப்ரொமோஷன்ன்றது ஒரு சல்லி பைசா கூட மிஞ்சலை. அதுவும் இல்லாமல் அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பண்ணதுக்கு ப்ரொமோஷன் கூட கொடுக்கல. சரி, நெக்ஸ்ட்டு அந்த பிரின்சிபல் போன பிறகு இவன் பிரின்சிபல் ஆயிடலான்னு துடிச்சான். பார்த்தா நீ திடீர்னு பிரின்சிபல்னு வந்து உட்காந்துருக்க. இதை எப்படி அவனால் ஏற்றுக்க முடியும்? பல வருஷமாக அதுக்காண்டி துடிச்சிட்டு இருந்தான். திடீர்னு இன்னொருத்த வந்து உட்காரத அவனால் எப்படி ஏற்றுக்க முடியும்? அதுவும் அவனை வர சின்ன பையன், உனக்கெல்லாம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு வந்து நீ அவ்வளோ பெரிய பொசிஷனில் உட்காந்துட்ருக்கன்னு அவனால் ஏற்றுக்க முடியல. ஸோ அவனையும் நான் என்னோடய பிளானில் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டேன். இவன் இல்லீகலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறத பாதுகாப்பாக யாருக்கும் தெரியாத மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் இவனை அப்பாயிண்ட் பண்ணேன். அதுக்கும் லட்சமாக இவனுக்கு கொடுத்தேன். ஸோ இப்படி தான் இவங்க 2 பேரும் உன் கொல்கிற அளவுக்கு துடிச்சிட்ருக்காங்க. அதுவும் யுன்னு விட்டா உன்னை இப்பயே புதைச்சிருவான், அந்த கோபத்தில் இருக்கான். நெக்ஸ்ட்டு என்னோட கதை உனக்கு முழுசாகவே தெரியும், நான் சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை, பட் பரவாயில்ல சொல்கிறேன் அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி சலிச்சுக்கிட்டே சொல்கிறான். நான் உன்னை விட ஒரு பெரிய கேங்ஸ்டராக இருந்தேன், ஆனால் உனக்கு அப்போ தான் 18 வயசு. அப்போ நீ நான் கேங்ஸ்டர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் நக்கலாக சிரித்தாங்க. ஸோ உன்னோட ஈகோ டச் ஆகி நீ கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற ஆரம்பித்த. அப்போ என்னோட ஹெல்ப் இல்லைனா நீ முன்னேறி இவ்வளோ பெரிய இடத்துக்கே வந்திருக்க மாட்டேன். அந்த நன்றியை மறந்துட்டு என்னோட பதவியே நீ கீழே இருக்கிட்ட. அதுவும் இல்லாமல் கேங்ஸ்டர் உலகத்துக்குள்ளேயே என்னை கால் எடுத்து வைக்க விடாத மாதிரி பண்ணிட்ட. ஸோ என்னோட பதவியை தட்டி பறிச்சதும் இல்லாமல் என்னைய அந்த வேலைங்களுக்குள்ளே கூட என்னைய வர விடல. என் பதவியை குறைச்ச, என்னோட அந்தஸ்து எல்லாத்தையும் குறைச்சிட்ட. இப்போ இருக்க சொத்து மதிப்பு எல்லாமே உன் பேரில் தான் இருக்குது. அப்போ நான் என்ன மயத்துக்கு இங்கே இருக்கேன்? எனக்கு என்ன இருக்குது? உன் அக்காவை மட்டும் கட்டிக்கிட்டேன், அவ்வளோதான். அதுவும் அதெல்லாம் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. அவ்வளோலாம் ஏன்டா கட்டிக்கிட்டோன்னு தான் எனக்கு தவிச்சிட்ருக்கேன். அதெல்லாம் உன்னைய கொண்டு பிறகு நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். கொன்று புதைக்கிறேன்னா இல்லையா மட்டும் பாரு, உன் பக்கத்துலேயே அக்காவும் தம்பியும் நல்லா சந்தோஷமாக சொர்க்கலோகத்துக்கு போங்க, இல்லை நரகலோகத்துக்கு போங்க அப்படின்ட்டு அவன் சிரிக்கிறான். ஜேகேக்கு அவனை பற்றி பேசும்போது கூட அவ்வளோ கோவம் வரல. ஆனால் அவங்க அக்காவை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசுகிறானே அப்படின்ட்டு கையெல்லாம் முறிக்கிறான். விட்டா இப்பயே அவன் மூஞ்செல்லாம் பஞ்சர் ஆக்கிடுவான். அந்த கோவத்தில் தான் ஜேகே இருக்காரு. அவன் பார்த்துட்டு, என்ன ஜேகே ரொம்ப கோவத்தில் இருக்கீங்க போல, ஓகே இன்னும் பத்தலை அப்படின்ட்டு வெறுப்பேற்றிட்டு இருக்கான். அப்போ நீங்கள் ஜேகே உங்களுக்கு அடிபட்டிருக்கு, ரத்தம் வருது அப்படின்ட்டு கிட்ட போகிறீங்க. அப்போ யுன் உங்கள் கையை பிடிச்சி, நீ எங்கே போகிற, இங்கே இரு அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிக்கிறான். ஏன்னா யுன்னுக்கு கொஞ்சமாக உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அவன் உங்களை கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் பார்க்குறான். ஆனால் நீங்கள் துள்ளிகிட்டே இருக்கீங்களா? அப்போ கங் வந்து பலார்னு உங்கள் கன்னத்தில் ஒன்று கொடுக்குறான். நீங்கள் அப்படியே சுருண்டு கீழே விழுந்துட்டீங்க. இதை பார்த்துட்டு இந்த யுன்னால் தாங்கிக்க முடியல. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள்? தேவையில்லாமல் இதுக்கு அவளை அடிக்கிறீங்க. உங்களுக்கும் அவளுக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உங்களுக்கும் ஜேகேக்கு தான் பிரச்சனை. தேவையில்லாமல் இதுக்கு அவளை அடிக்கிறீங்க அப்படின்ட்டு உங்களை தூக்கி விடுறான். நீங்கள் அவன் கையை தட்டி விடுறீங்க. ஏன்னா இந்த பிளானில் இன்னும் ஒரு பகுதி தான் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் அவன் கையை தட்டி விடுறீங்க. இங்கே பாரு யுன், நீ தேவையில்லாமல் அவன் விஷயத்தில் தள்ளிடாத. நீ ஜேகேவை கொல்றதுக்காண்டி எங்கள் கூட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்க. ஸோ நீ அதில் மட்டும் கவனம் செலுத்து. தேவையில்லாமல் இவன் மேலெல்லாம் கவனம் செலுத்திட்டு இருக்காத. ஜேகேவை கொண்டோன்னே நெக்ஸ்ட்டு இவ்வளோ தான் கொல்ல போகிறேன். இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் அவன் மேலே கை வைக்காதீங்க. என்னப்பா இவ்வளோ கொந்தளிக்கிற? நீ என்ன அவ்வளோ லவ் பண்ணுறியா அப்படின்ட்டு கேட்குறான் கங். அப்போ யுன் எதுவுமே பேசாமல் இருக்கிறத பார்த்தோன்னே, ஓஹோ அப்படி போதா கதை, சரி அப்போ நீயும் அவ கூட சேர்ந்து சொர்க்கலோகத்துக்கு போய் ஹாப்பியாக இருங்க
ஆ என்ன? ஆமாம், ஏய் ஷின் அவனை கட்டி போடு அப்படின்ட்டு அந்த ப்ரொஃபஸருக்கு கட்டளை இடுறான். ஸோ ஷின்னும் வந்துட்டு ஃபஸ்ட்டே உங்கள் கை கட்டியிருக்கனால உங்களை கட்டி போட தேவையில்ல. யுன்னை அங்கே கட்டி போடுறான் பக்கத்தில் இருக்க கம்பியில். யுன்னும் தப்பிச்சு வரலான்னு பார்க்குறான், ஆனால் முடியல. 3 பேரும் எதுவுமே பண்ண முடியாத மாதிரி கட்டி போடுற நிலைமையில அங்கேயே இருக்கீங்க. அப்போ இதுக்கு மேலே உன்னை விட்டு வச்சா சரிப்பட்டு வராது ஜேகே அப்படின்ட்டு ஒரு இரும்பு ராடை எடுத்துகிட்டு வரான் அவங்க ஜேகேவோட மண்டையிலே அடிக்கிறதுக்கு. அப்படியே ஓங்கி அடிக்க போகும்போது ஒரு கன் ஷூட் சவுண்ட். என்னன்ட்டு எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஜேகேவோட அசிஸ்டண்ட் கரெக்டான டைமுக்கு வந்துட்டான். எப்படின்னா ஜேகேவால தான். ஜேகேக்கு ஏதோ நடக்க போகுது, எதாக இருந்தாலும் முன்னெச்சரிப்பாக இருக்கணும் அப்படின்ட்டு லொக்கேஷனை ஜேகேவோட அசிஸ்டண்ட்டுக்கு சென்ட் பண்ணி விட்டுருப்பான். ஸோ அதனால தான் ஜேகேவோட அசிஸ்டண்ட் கரெக்டாக வந்துட்டான். ஆனால் ஜேகேவோட அசிஸ்டண்ட் மட்டும் வரல, ஜிமினும் தான் வந்திருக்கான். ஜிமின் இப்படி வந்தார்னா ஜேகேவோட அசிஸ்டண்ட் ஜேகேவை தேடி இந்த குடோன் கிட்ட வந்துட்டு இருக்கும்போது ஜிமின் உங்களை தேடி வந்திருப்பாரு, உங்களை காணுமேனு. ஸோ அப்போ தான் ஜேகேவோட அசிஸ்டண்ட் இங்கேயே போகிறத பார்த்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருப்பாரு. அப்போ ஜேகேவோட அசிஸ்டண்ட் சொல்லிட்டு இருந்த கதை எல்லாத்தையும் ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருந்திருப்பான். அப்போது ஜிமினும் இதெல்லாம் கேட்டுட்டு ஷாக்காகி நின்றுருப்பாரு. ஜேகேவோட அசிஸ்டண்ட்டுக்கு என்ன பண்ணுறதுனே தெரிஞ்சிருக்காது. நீங்கள் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் போங்க, ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட போங்க, இதில் நீங்கள் தலையிடாதீங்க, இது உங்களுக்கு ஆபத்து. இல்லை பரவாயில்ல, என்னோடய ஸ்டூடெண்ட் தான் அங்கே ஆபத்தில் இருக்கா, நானும் தான் வருவேன், இங்கே பாருங்கள் சொன்னால் கேளுங்க. ஆனால் ஜிமின் சுத்தமாக கேட்கல. ஸோ அதனால தான் 2 பேருமே களத்தில் இறங்குறாங்க. 2 பேருமே அவ்வளோ கெத்தாக உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. இதை பார்த்தோன்னே ஷின்னுக்கு கொஞ்சம் பயமாகுது. ஏதாச்சும் போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகி நம்மளை போட்டு ஜெயிலில் போட்டுருவாங்களோ அப்படின்ட்டு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆனால் கங்குக்கு கொஞ்சம் கூட பயமும் இல்லை, எதுவும் இல்லை. ஓ நீயும் வந்துட்டியாடா, நீயும் எனக்கு எதிராக ரொம்பவே பண்ணிட்ட, எதுவும் இனி எகுத்தாலமெல்லாம் நீ பேசியிருக்க இது வரையும். ஒன்றையும் சும்மா விடக்கூடாது. உன்னோட பாஸ் இருக்கானே ஜேகே, அவன் கூடயே ஒன்றையும் சேர்த்து அனுப்பிடுறேன். நீ என்ன எக்ஸ்ட்ரா டிக்கெட்டு, உனக்கும் அப்படியே சாகணும்னு ஆசை தான், நான் என்ன பண்ண முடியும்? அப்படியே 5 பேரும் கொத்தோடு அப்படியே சொர்க்கலோகத்துக்கு போயிடுங்க அப்படின்ட்டு அவன் கன் எடுத்து அப்படியே ஜேகேவோட அசிஸ்டண்ட் மேலே பாயிண்ட் அவுட் பண்ணுறான். ஜேகேவோட அசிஸ்டண்ட் இதை எதிர்பார்க்கல, ஆனால் அவன் ஷாக்கிங்கில் இருக்கான். ஏன்னா ஜேகேவோட அசிஸ்டண்ட் கிட்ட மட்டும்தான் கன் இருக்குது, ஜிமின் கிட்ட இல்லை. ஸோ அவன் கொஞ்சம் பதறி போய் நின்றுட்டுருக்கான். அப்போ ஜேகே இப்படியே விட்டால் எல்லோரும் கூண்டோடு செத்துருவோம் அப்படின்ட்டு அவர் காலெல்லாம் எட்டி அப்படியே அந்த கங்கோட காலில் முதிக்கிறான். ஸோ கங் கீழே அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆகி விழுக போகும்போது அசிஸ்டண்ட் கரெக்டான டைமில் அவன் கையிலே சுட்டுட்டான். ஸோ கையில் இருக்க கன்னும் தூரமாக போய் விழுந்துருது. அவன் கை வலியில் துடிச்சிட்ருக்கான். இங்கே ஷின்னுக்கு தான் பதறிட்டுருக்கு. கங்கு இவனுக்கே இப்படி ஆயிடுச்சு, அப்போ நம்ம நிலமை என்ன அப்படின்ட்டு தான் பதறி போய் நின்றுட்டுருக்கான். ஆனால் இப்படியே விட்டால் நம்மளும் மாட்டிப்போம் அப்படின்ட்டு சண்டைக்கு இறங்குறான். ஜிமின் அந்த ஷின் ப்ரொஃபஸர் கூட சண்டை போட்டுட்ருக்கான். ஜேகே எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் கை கட்டியிருக்கனால அங்கே பார்த்துட்ருக்காரு. அதை புரிஞ்சுக்கிட்ட அந்த அசிஸ்டண்ட் வந்து ஜேகேவோட கை கட்டெல்லாம் அப்படியே அவுத்து விட்டுட்ருக்கான். அப்போது அந்த கங்கு இருக்கானே அவன் சுதாரிச்சுட்டு எந்திரிச்சு அப்படியே கன்னை தேடுறான். ஆனால் கன் கிடைக்கல. ஆனால் பக்கத்தில் அந்த இரும்பு ராடு மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை எடுத்து அப்படியே அசிஸ்டண்ட்டை மண்டையிலே போட்டுட்டான். அசிஸ்டண்ட் அப்படியே நிலக்குழஞ்சு கீழே விழுந்துட்டான். ஜேக்குக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. இங்கிட்டு ஜிமின் அந்த ஷின்னை மட்டையாக்கிட்டு வந்து பார்க்கும்போது அவன் கன்னை கண்டுபிடிச்சி எடுத்துட்டான். கங்கு எடுத்து அந்த அசிஸ்டண்ட்டை தான் போடுறதுக்காண்டி போகிறான். அப்போது கன் ட்ரிகர் அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டான். எல்லோரும் பதறி போய் பார்த்துட்ருக்காங்க. அந்த கன் ஷூட்டை அந்த அசிஸ்டண்ட் வாங்கிறதுக்கு முன்னாடியே ஜிமின் அவரோட ஷோல்டரில் வாங்கிட்டாரு. ஸோ அவர் அப்படியே கீழே விழுந்து கிடக்குறாரு. ஜேகேக்கு கை கட்டெல்லாம் கொஞ்சம் அவுந்திருக்கனால இப்போ அவுத்துட்டு அவரால் இதுக்கு மேலே பொறுத்துட்ருக்க முடியல. அவர் அப்படியே களத்தில் இறங்கிட்டார். அந்த கன்னை பிடுங்கி அப்படியே அவர் கேங்ஸ்டர் ஆச்சு, அவர்கிட்ட நிற்க முடியுமா? கை கட்டெல்லாம் கட்டி போட்டு வச்சுருந்தனால தான் இவ்வளோ நேரமாக இவங்கெல்லாம் உயிரோடு இருந்தாங்க. இதுக்கு மேலே இவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்க. எல்லாரையும் ஜேகே ஒரே ஷூட்டில் அடித்து துவம்சமாக்கிட்டாரு. எல்லோரும் அங்கே நில குழஞ்சி விழுந்து கிடக்குறாங்க. கரெக்டாக எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு தான் போலீஸ் எல்லாம் என்ட்ரி கொடுக்குறாங்க. அசிஸ்டண்ட் போலீஸ்க்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான் இங்கே வந்திருப்பான். போலீஸு அதுக்கப்புறம் அங்கே உங்கள் ஜேகே காலேஜோட ஸ்டாஃபு ஸ்டூடெண்ட்ஸ்னு எல்லோரும் வந்துட்டு இந்த காட்சியை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இப்போது வந்துட்டு எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போகிறாங்க. யூனியன் தான் கூப்பிட்டு போகிறாங்க. ஏன்னா அவன் தான் இல்லீகலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அந்த மாதிரி வேலைலாம் பண்ணிகிட்டு இருந்தானே. சொன்னால அவனையும் கூப்பிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஜேகேக்கு எதிராக எந்த எவிடன்ஸும் கிடையாதுனால ஜேகேவை அவங்களால எதுவுமே பண்ண முடியல. எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட் யூ வந்து பார்க்குறா. ஜிமின் ஷோல்டரில் அடிபடுறது பார்த்தோன்னே அவள் பதறி போயிட்டா. ஜிமின் ஜிமின்
அப்படின்ட்டு அவள் வந்து தாங்கி பிடிக்கிறா. ஜிமினுக்கு கையை அசைக்க கூட முடியாமல் அன்கான்ஷியஸ் லெவல் தான் போயிட்டுருக்காரு. அவள் ஜிமின் என்னாச்சு என்னாச்சு அப்படின்ட்டு எழுப்பிட்டு இருக்கா. அப்போ ஜிமின் யூ உன்கிட்ட இத்தனை நாளாக சொல்லாமல் இருந்ததுக்கு மன்னிச்சிடு, ஐ லவ் யூ அப்படின்ட்டு சொல்லிட்டே அப்படியே புலம்பிட்டே மயங்கிட்டாரு. அவளுக்கு ஒரு நிமிஷம் இதயமே இல்லை. ஜிமினை கட்டி பிடிச்சி அழுதுட்ருக்கா. இங்கிட்டு நீங்கள் ஜேகே அப்படின்ட்டு கூப்பிட்றீங்க. ஜேகே வந்து உங்கள் கை கட்டெல்லாம் அவுத்து விட்றாரு. நீங்கள் டைட்டாக ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜேகேவும் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு வையன் ஐ லவ் யூ அப்படின்றாரு. இந்த வார்த்தைக்காண்டி தான் நீங்கள் காத்துட்டு இருந்த மாதிரி அவர் ஃபேஸ் எல்லாம் கிஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போது எல்லாருமே ஆபத்துலேருந்து மீந்துட்டாங்க. ஆனால் ஜிமினுக்கு தான் அடிபட்டதுனால ஜிமினியும் அசிஸ்டண்ட்டையும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுருக்காங்க. ஜேகேக்கு கொஞ்சம் தான் அடிபட்டிருக்கனால அவருக்கு தலைக்கு மட்டும் பேண்டேஜ் மாட்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் ஜேகே வராரு. நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல, வலிக்கலல்ல, ஓகே தானே அப்படின்ட்டு நீங்கள் பதறீங்க. அவர் நான் ஓகே தாண்டி, நீ ஏன் இவ்வளோ பதற, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்றாரு. நீங்கள் சரி அப்படின்றீங்க. அப்போ அவர் பார்க்குறாரு, உங்கள் கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கும்ல கங்கடிச்சதில். ஸோ அதை பார்த்துட்டு உட்காரிங்க அப்படின்ட்டு உங்கள் கன்னத்தில் மெடிசன் போட்டு விட்டுட்ருக்காரு. நீங்கள் ஒன்றை மனசுலேயே ஓட்டிகிட்ருக்கீங்க, கேட்கலாமா வேணாமான்னு. அது அவரே புரிஞ்சுக்கிட்டு என்னாச்சு ஏதாச்சும் கேள்வி கேட்கணுமா கேளு. அப்போ நீங்கள் அவரோட ஃபோன் எடுத்து நீட்டுறீங்க. அதுதான் ட்ரிப்பில் போயிட்டுருக்கும்போது கீழே போட்டு உடஞ்சிருக்குமே அந்த ஃபோனு தான் நீங்கள் ரெடி பண்ணி அதை ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பீங்க. அந்த ஷாக்கில் தான் நீங்கள் அப்படியே ஜேகே கிட்டே கொடுக்குறீங்க. ஜேகே இது என்னோடய ஃபோனாச்சே, இது உன்கிட்ட என்ன பண்ணுது? அப்போ நீங்கள் நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. அவரும் இந்த வேலை வேறு பண்ணி வச்சுருக்கியா அப்படின்ட்டு தான் அந்த ஃபோனை வாங்கிக்கிறாரு. அவர் நிஜமாகவே மாஃபியா தானே உங்களுக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா அவங்களாம் கடத்தி வந்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் பேசியிருப்பாங்க. பட் உங்களுக்கு அவ்வளோ கிளியராக என்னன்னு புரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் ஜேகேயோட ஃபோனை நீங்கள் பார்க்கும்போது தான் ஜேகே நிஜமாகவே மாஃபியான்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை தான் கேட்குறதுக்காண்டி தயங்குறீங்க. அவர் எந்த இருந்தாலும் கேளு வையன் அப்படின்றாரு. அது நீங்கள் நிஜமாகவே மாஃபியாவா? நான் நீங்கள் போலீஸுன்னு நினச்சிட்டு இருந்தேன். என்ன போலீஸு நினச்சியா அப்படின்ட்டு அவர் நக்கலாக சிரிக்கிறாரு. என்ன சிரிக்கிறீங்க? அப்போ நிஜமாகவே நீங்கள் மாஃபியா தானா? போலீஸ் கிடையாதா? நான் போலீஸ் எல்லாம் கிடையாது, அதுக்கும் எனக்கும் சுத்தமாகவே ஆகாது. என்ன அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் பயப்படுறீங்க. அவர் என்ன பயப்படுறியா? சரி ஓகே, இப்போயே இந்த ஓடி போயிடு, இல்லைனா நான் உன்னை விடவே மாட்டேன், என் கூடயே வச்சுப்பேன், இல்லைனா உன்னை போட்டு தள்ளிட்டு நானும் உன் கூடயே வந்துடுவேன். இல்லை அப்படின்ட்டு பதறீங்க. அவர் சும்மா தான் விளாண்டேன், நீ என்னோட உயிர், நான் உன்னை எப்படி கொல்லுவேன்? நீ தான் இனிமேல் என் வாழ்க்கை ஃபுல்லாக இருக்க போகிற, இருப்பதானே? இல்லை நான் மாஃபியான்னு பயந்துட்டு ஓடி போயிடுவியா? சே இல்லை, நான் உங்கள் கூட தான் இருப்பேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் இனி எதுவுமே பண்ண மாட்டீங்கன்னு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவரும் ஹக் பண்ணிவிட்டு சிரிச்சிட்ருக்காரு. ஒரு வழியாக நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துற. இங்கிட்ட யூ தான் ஜிமின் கையை பிடிச்சிட்டே அழுதுட்ருக்கா. அப்போ ஜிமினும் கண் முழிச்சிட்டாரு. அவள் ஷோல்டரில் மட்டும்தான் அடிபட்டிருக்கனால அந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவள் ஜிமின் கையை பிடிச்சி அழுதுட்டு இருந்திருப்பா. ஜிமினும் கண் முழிச்சு யூ இப்படி அழுதுட்டுருக்கத பார்க்குறான். யூ அப்படின்ட்டு கூப்பிட்றாரு. அப்போ தான் யூ நிமிந்து பார்க்குறா. ஜிமினை பார்த்தோன்னே அவங்களுக்கு செம்ம ஹாப்பி. ஜிமினை ஹக் பண்ணி உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல, நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா, உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்ட்டு ஆறுதல் படுத்துறீங்க. அவர் எனக்கு ஒன்றும் இல்லை, நீ எப்படி இருக்க, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, எனக்கு என்ன, நீங்கள் தான் சண்டை போட்டு இப்படி அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க, நான் எங்கே அந்த பிளேஸுக்கே வந்தேன், நீ பத்திரமா இருக்கல்ல, அது போதும் எனக்கு அப்படின்ட்டு அவர் சடனாக கிஸ் பண்ணிட்டார் யூவை. யூ இதை எதிர்கூட பார்க்கல. அவள் ஷாக்கிங்கில் இருக்கா, ஒரு மாதிரி வைட் ஐஸ் பண்ணிவிட்டு. என்னடி ஷாக் ஆகிற, உனக்கு என்னை பிடிக்கும் தானே, இல்லை சும்மா சொன்னியா? எனக்கு உங்களை பிடிக்கும், எனக்கு உங்களை பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? வையந்தான் சொன்னான். என்ன அந்த பைத்தியக்காரி சொல்லிட்டாளா? எனக்கும் தெரியும், அவளும் சொன்னான். ஸோ நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் உனக்கும் என்ன பிடிக்கும்னு. எனக்கும் நீ ஏன் சின்ன வயசுலேருந்து ரொம்பவே பிடிக்கும். உனக்காண்டி தான் இந்த காலேஜுக்கும் வந்தேன், உன்னை பார்த்துட்டே இருக்கலான்னு. ஆனால் நீ ஜேகே க்ரஷ்ஷாக வச்சு சுற்றிட்டு இருந்த விஷயமும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் ஜேகே சார் மேலே கோவம் இருந்துச்சு. நான் எப்போ அங்கே வந்தனோ அப்போ நீ அப்படியே என்கிட்ட டைவர்ட் ஆகி என் மேலே இன்ட்ரெஸ்ட் காமிச்ச. ஸோ அப்போ எனக்கு இன்னும் பிடிச்சிருந்துச்சி. ஆனால் நீ எல்லாரையும் அப்படி க்ரஷ்ஷுன்னு சுற்றிட்டு இருக்கிறது தான் எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல அப்படின்ட்டு ஒரு பொசசிவ்னஸில் சொல்லிகிட்ருக்காரு. அப்போ இதுக்கு மேலே எனக்கு க்ரஷ்ஷும் வேணாம், எதுவுமே வேணாம்,
நீங்கள் மட்டும் போதும், எனக்கு நீங்கள் மட்டும் போதும் அப்படின்ட்டு அவள் ஜிமினை இழுத்து கிஸ் பண்ணிகிட்ருக்கா. 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஜேகேவும் நீங்களும் என்னாச்சு ஜிம்மினுக்குன்னு பார்க்கறதுக்காண்டி உள்ளே வந்திருப்பீங்க. இந்த காட்சியை பார்த்தோன்னே 2 பேரும் திரும்பிட்டீங்க. இதை பார்த்தோன்னே ஜிமின் இருடி அப்படின்ட்டு யூவை விலக்கி வைக்கிறாரு. ஜேகே சார் அப்படின்ட்டு கூப்பிட்றாரா. அப்போ ஜேகே உள்ளே வர்றாரு. என்ன காரியம் பண்ணிகிட்ருக்கீங்க? சரி ஓகே, நீ ஓகேவா? நீ நல்லா தானே இருக்க அப்படின்ட்டு ஜேகே கேட்குறாரு. ஜிமின் சார் எனக்கு ஓகே தான். நீ எதுக்கு ஃபஸ்ட் அங்கே வந்த? உனக்கும் இந்த விஷயத்தில் சம்மந்தமே இல்லை. தேவைலாம் வந்து இப்போ புல்லட் ஷூட் வாங்கி வச்சுருக்க. இல்லை சார், நான் வயனுக்காண்டி தான் வந்தேன். என்ன வயனுக்காண்டி வந்தியா? ஆமாம் சார், அவள் என்னோடய ஸ்டூடெண்ட். அவளுக்காண்டி நான் இது கூட பண்ண மாட்டேனா? எல்லா டீச்சருக்குமே ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் அவங்க உயிரை பற்றியே அவங்க யோசிப்பாங்க. நான் அந்த மாதிரி டீச்சர் தான், மற்றவங்க எப்படின்னு எனக்கு தேவையில்லை அப்படின்றான். இதை பார்த்தோன்னே எல்லோரும் மெய்மறந்து போய் பார்த்துட்ருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு டீச்சரும் இருக்காரா? அவர் உயிரை பற்றி கூட யோசிக்காமல் ஸ்டூடெண்ட் உயிருக்காண்டி இப்படி போராடுறாரே அப்படின்ட்டு எல்லோரும் வியந்து தான் பார்த்துட்ருக்காங்க. ஜேகே ஃபுல்லாகவே இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு. உனக்கு நான் ப்ரொமோஷன் போட்டு தரேன். எனக்கு அடுத்தபடியாக நீ தான் வைஸ் பிரின்சிபலாக இருக்க போகிற. என்ன சார் சொல்கிறீங்க? நிஜமாவா? ஆமாம் நிஜமாக தான் அப்படின்ட்டு ப்ரொமோஷனை கொடுத்துட்றாரு. ஜிமினுக்கு செம்ம ஹாப்பி ஆகிட்டு யூவை தான் ஹக் பண்ணி கொண்டாடிட்டுருக்காரு. யூக்கும் செம்ம ஹாப்பி. இவங்க 2 பேரும் ஹாப்பியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு ஜேகே உங்கள் கையை மெல்லிஸாக பிடிச்சி அப்படியே வெளில கூப்பிட்டு வந்துட்டாரு. நீங்களும் ஜேகே நீங்கள் நல்லா காரியம் பண்ணியிருக்கீங்க. அவர் நிஜமாகவே ரொம்பவே நல்ல ப்ரொஃபஸர். எனக்காண்டி இவ்வளோ பண்ணுவாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அவர்கிட்ட இது வரையும் நான் முழுசாக கூட பேசினதில்லை. ஆனால் எனக்காண்டி இவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஸர் கிடைக்க நான் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும். அப்போ ஜேகே உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஏன் இப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்த ப்ரொஃபஸர் உன்னோட ஜஸ்ட் ப்ரொஃபஸர் தான். அவனுக்காண்டி நீ இவ்வளோ யோசிக்கிற. ஆனால் உனக்காண்டி என் லைஃப்பை நான் 2 தடவை ரிஸ்கில் விட்டுருக்கேன். என்னை பற்றி நீ யோசிக்க மாட்டேறல அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி தான் பார்க்குறீங்க. என்ன சொல்கிறதுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவர் நெக்கை சுற்றி ஹேண்ட் ட்ராப் பண்ணிட்டு என் உலகமே நீங்கள் தான். உங்களுக்காண்டி நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். அப்போ அவரும் உங்கள் வெஸ்ட்டை சுற்றி ஹேண்ட் ட்ராப் பண்ணிட்டு சிரிச்சிட்டே எனக்கா நீ என் வாழ்க்கை ஃபுல்லு ஏன் கூடயே இருக்கணும். என்ன நிலமை வந்தால் கூட நீ என்னை விட்டு போகக்கூடாது. நான் செத்து அப்படின்ட்டு சொல்ல வராரு. நீங்கள் அப்படியே அவர் மவுத்தை க்ளோஸ் பண்ணிடுறீங்க. இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் அந்த வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்ன ஆனாலும் நான் உங்கள் கூட தான் இருப்பேன். உங்களை விட்டு நான் பிரிஞ்சே போக மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகேவும் உங்கள் ஃபேஸை கப் பண்ணி உங்கள் லிப்ஸில் சாஃப்டாக கிஸ் ப்ளேஸ் பண்ணிகிட்ருக்காரு. பாதை முடிந்த பிறகும் இந்த உலகில் பயணம் முடிவதில்லையே. கிளை தொடங்கும் நடனம் முடிவதில்லையே. சரி ஓகே, இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி இந்த வீடியோ பிடிச்சிருக்கா என்ன அப்படின்ட்டு சொல்லுங்கள். இதுதான் இதோட ஃபைனல் பார்ட்டும் கூட. ஸோ நீங்கள் இந்த கதையை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிவிடுங்க. ஓகேவா? மறக்காமல் சொல்லிவிடுங்களேன் ப்ளீஸ். நான் இவ்வளோ ப்ளீஸ் பண்ணுறேன்ல. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.